வீட்டிலிருந்து சென்றவனுக்கு அலுவலகத்தில் தன் அறையில் அமர்ந்து தனிமையில் யோசித்து பார்த்தபோதே தான் பேசிவிட்டு வந்த வார்த்தைகள் புரிய தன்னை நினைத்தே நொந்து கொண்டான். யார்மேல் உள்ள கோபத்தை யாரிடம் காட்டிவிட்டு வந்திருக்கிறேன் என்று பலமுறை யோசித்தவனுக்கு உடனே சென்று அவளை சமாதானம் செய்ய மனம் பரபரத்தது. ஆனால் அங்கு என்ன சூழ்நிலை என்று தெரியாத நிலையில் புனித் வீட்டில் இருக்கையில் அங்கு செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. அதனாலேயே வீட்டிற்கு செல்லாமல் நேராக விழா அரங்கிற்கு வந்தான். இப்போது வந்ததிலிருந்து ஆர்வின் முகத்தில் ஒரு சிறு மலர்ச்சி கூட இல்லாமல் இருப்பதைக் கண்டு அவனுக்கு தன்மேலேயே அத்தனை கோபமாக வந்தது. அவளை எப்படி சமாதானம் செய்வது, அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். எப்படியும் அவளிடம் பேசியது தவறுதான். நான் பேச வந்தது வேறு, பேச நினைத்தது அதை அல்ல என்று அவளுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் விழா தொடங்க பூர்ணி வந்து ஆர்வை அழைத்து கொண்டு சென்றாள். அந்த பார்ட்டி ஹாலில் தன்னவளை தேடி கண்களை சுழற்றியவனுக்கு அங்கு ஓரமாக சற்று இருண்ட பகுதியில் தூணின் பின்னால் இருந்து மருண்ட விழிகளோடு எட்டி பார்த்த ஆறு கண்ணில் படவும் ஒரு நொடி நெற்றியை சிறுக்கியவன் அவளை நோக்கி சென்றான். ஆனால் அதற்குள் மீண்டும் தலையை உள்ளிழுத்து கொண்டவள் தன் முன் வந்து நின்று விஹானை அங்கு எதிர்பார்க்காததால் திருவென விழித்தாள். ஏற்கனவே அவள் அங்கு இருட்டில் என்ன செய்கிறாள் என்ற மனதில் எழுந்த கேள்வியோடு வந்தவனுக்கு அவள் முழிப்பதைக் கண்டு ஏதோ சரியில்லை என்று தோன்ற சுற்றுப்புறத்தை தன் பார்வையால் அலசினான். தன்னை கண்டதும் தூணோடு ஒன்றியவளின் மேலேயே தன் ஆழ்ந்த பார்வையை பதித்தவனுக்கு வேறு எதுவும் தவறாக கண்ணில் படவில்லை. இங்கே என்ன செய்கிற என அவனை கூர்ந்து பார்த்தபடி கேட்டான். அதற்கு தயக்கமாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஒன்றுமில்லை என்பது போல தலையசைக்க, இதை என்ன நம்ப சொல்றியா என்பது போல் நிமிர்ந்தவனை கண்டவள் மேல தன் தயக்கத்தை விலக்கி, கொஞ்சம் அம்மாவை கூட்டிட்டு வரீங்களா என்றாள். ஏன் என்றவனின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ப்ளீஸ் என்றவளை கண்டவனுக்கு ஆறுவன் இந்த பணிவு நிச்சயமாக ஏதோ சரியில்லை என்பதை உணர்த்த சட்டென்று தோன்றிய பதத்தத்தோடு என்னடி என 2 அடி எடுத்து வைத்து அவளை நெருங்கினான். பூஷிக்கு நலங்கு நடைபெற்று கொண்டிருக்க அருகில் இருந்த ஆறுவை காணாமல் சுற்றிலும் கண்களை சுழற்றி தேட எங்கும் அவள் கண்ணில் படாமல் போக ஒருவேளை வேலை ஏதாவது போயிருப்பாள் என்று நினைத்தான். 15 நிமிடங்களுக்கு மேலாகியும் ஆறு வராமல் போக என்னவோ ஆயிற்றோ என்று கவலை எழ சற்று முன்பு கண்ட அவளின் கலை இழந்த முகமே கண்முன் வந்து விஹானை வருத்தம் கொள்ள செய்தது. இதை பற்றி நினைத்து கொண்டிருந்தவனுக்கு எல்லாம் அந்த புனித்தால் வந்தது என்று அவன் மீது கட்டுக்கடங்காமல் கோபம் பொங்கியது. புனித் முகம் மனதில் தோன்றி நொடி சற்றென்று பார்வையை மேடையை சுற்றி ஓட்ட புனித்தையும் எங்கும் காணவில்லை. ஒரு பதத்தத்தோடு ஆறுவே தேடியவனுக்கு அவளுக்கு ஏதேனும் பிரச்சனையோ என்றே தோன்றியது. அதனாலேயே அவளை தேடி சென்றவனுக்கு அவள் எங்கும் கண்ணில் படாமல் போக ஒரு படபடப்பு மனதை ஆக்கிரமிக்க அவள் மொபைலுக்கு அழைக்க எண்ணி திரும்பியவனின் பார்வையில் அங்கு ஓரமாக இருந்த தூணின் பின்னால் சற்று இருட்டாக இருந்த பகுதியில் இருந்த ஆறு எட்டி பார்ப்பது கண்ணில் பட்டது. அவளை நெருங்கும் போதே கண்களால் சுற்றுவட்டாரத்தை அலச வித்தியாசமாக எதுவும் கண்ணில் படாமல் போக அவளிடமே விசாரிக்க அவள் அளித்த பதிலும் அவளின் பணிவும் நிச்சயமாக எதுவோ சரியில்லை என்று தோன்ற என்னடி என அவளை நெருங்கினான். அதில் தூணோடு ஒன்றிய ஆறு ப்ளீஸ் நீங்க அம்மாவை தொடங்கவும் என்னன்னு சொல்ல போறியா இல்லையா இப்போ என சற்று குரலை உயர்த்தியபடி அவளை நெருங்கியவனை ஒரு சங்கடமான பார்வை பார்த்தவள் ட்ரெஸ் பின்னாடி ஓப்பன் ஆயிருச்சு என விஹானை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டு கூறியவள் அம்மாவையோ இல்லை அத்தையையோ என தொடங்கவும் அவங்க வர்ற வரை நீ இங்கே இப்படியே இருக்க போறியா திரும்ப என்றவனை அதிர்வோடு நிமிர்ந்து பார்த்தவள் வேண்டாம் என்பது போல தலையை வேகமாக அசைக்கவும் அங்கே பூஜைக்கு நலங்கு போயிட்டுருக்கு, எல்லாம் ஸ்டேஜில் பிஸியாக இருக்காங்க, நான் போய் சொல்லி அவங்க வர்ற வரை இங்கே இப்படியே நிற்கிறதை விட என பேசிக்கொண்டே ஆறுவின் கையை பற்றி நொடியில் இழுத்து தன்னை நோக்கி அவள் முதுகை திருப்பியவன் அப்படியே தானும் ஒரு சுழன்று தூணின் மேல் சாய்ந்து நின்றான். விஹான் விளக்கம் கொடுக்க துவங்கிய போதே அவன் சொல்வதில் உள்ள நியாயம் புரிந்தாலும் அதற்காக இவன் முன் இப்படி நிற்பதா என்று தோன்ற மறுக்க நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அதற்கான வாய்ப்பை அவன் சிறிதும் கொடுக்கவில்லை. தன் மேல் சாய்ந்து பிடித்து இருந்தவளை நேராக நிற்க செய்து அவளின் உடையை பார்க்க அது மேலே போட்டிருந்த முடிச்சு அவிழ்ந்து கயிறு தொங்கிக் கொண்டிருக்க அதற்கடுத்த 2 ஹூக்குகள் அவிழ்ந்து ஆறுவின் அழகிய பளிங்கு போன்ற முதுகு பார்வைக்கு கிடைத்தது. அது ரசனையோடு விஹானின் கண்கள் தழுவ ஆறுவா அவன் முன் இப்படி நிற்பதை நினைத்து சங்கடத்தில் நெளிந்தாள். அதில் அவள் இருபக்க தோள்களை இறுக பற்றி அசைய விடாமல் செய்தவன் இப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தினா இன்னைக்கு புள்ள நாம் இங்கேயே நிற்க வேண்டியதுதான், பிகாஸ் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, இனிதான் பழகிக்கணும் என்றான் சற்று அதட்டுவது போன்ற குரலில். ஆனால் அதில் கோபத்திற்கு பதில் குலைவே இருந்தது. அப்படி நிற்க நான் தயார் என்பது போன்று. மெல்ல இருபக்கம் அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்த கயிற்றை பிடித்தவனின் கைகள் அவளின் முதுகில் தன் விரலால் கோலம் போட பரபரத்தது. அதை முயன்று கட்டுப்படுத்தியவன் முதலில் கயிற்றை முடிச்சிட்டு
ஹூக்கை போட முயல அழுத்தி பிடித்து போட முயன்றவனின் இரு கைகளும் ஆருவின் முதுகில் பதிய அதிலிருந்து கையை எடுக்க முடியாமல் மெல்ல அதை வருடி கொடுத்தான். விஹானின் இந்த செய்கையில் கூச்சத்தில் நெளிந்த ஆரு, இன்னும் முடியலையா என்றாள் காற்றாகி போன குரலில். அதில் அதுவரை கண்களையும் விரலையும் பதித்திருந்த ஆருவின் அழகிய முதுகில் இருந்து நிமிர்ந்து, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, டேக் இட் டைம் என்றான். இந்த வாய்ப்பை இழக்க தயாராக இல்லை என்ற குரலில் சற்று குறும்போடு. ஆனால் ஆருவா அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறான் என புரிந்து கொண்டாள். அதற்கேற்றால் போல் விஹான் ஹூக்கை போட முயல அவன் மிகவும் கஷ்டப்பட்டு போட்டிருந்த முடிச்சு அவிழ்ந்து கொண்டது. நோ என்றவாறே மீண்டும் ஆரம்பித்த இடத்திலிருந்து தொடங்க முயன்றவனை தடுத்தவள், முதல்ல ஹூக் போடணும் அப்போதான் என மெல்லிய குரலில் அவனுக்கு சொல்லி கொடுத்தவளுக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் வராமல் போக அதோடு நிறுத்தி கொண்டாள். விஹான் தன் மேல் பட்டும் படாமல் தொட்டு தொடாமலும் ஆருவை நெருக்கமாக நிற்க வைத்திருக்க அவனின் விரல்கள் அவளின் முதுகில் உரிமையோடு விளையாடி கொண்டிருக்க அதை ஏற்கவும் முடியாமல் தடுக்கவும் முடியாமல் தவித்து போய் நின்றிருந்தவளுக்கு அவனின் அருகாமை ஏதோ செய்தது. அது என்னவென்று பிரித்தறியவோ புரிந்து கொள்ளவோ கூடிய மனநிலையில் அப்போது ஆறு இல்லை. சீக்கிரம் வேலை முடிந்தால் விஹானிடமிருந்து விலகி செல்லவே தவித்து கொண்டிருந்தாள். விஹானின் நிலையோ சொல்லவே தேவையில்லை. சும்மாவே ஆறு தன்னோடு பேசாவிட்டாலும் அவளின் அருகில் இருப்பதையே ரசிப்பவனுக்கு இப்படி ஒரு நெருக்கத்தில் இருள் சூழ்ந்த பகுதியில் யாருமற்ற தனிமையில் தன் மனதிற்கு இனிய மனையாளின் நெருக்கமும் அவள் உடலோடு உறவாடி கொண்டிருந்த தன் விரல்கள் உணர்ந்த மென்மையும் அவளின் மேலிருந்து வந்த அவளுக்கே உண்டான பிரத்யேக வாசமும் அவனை தன்னிலை இழக்க செய்து கொண்டிருந்தது. அவளின் அருகாமையில் எழுந்த மயக்கத்தோடு காலையில் அவளுக்கு கொடுத்த முதல் இதழொற்றலும் சேர்ந்து நினைவு வர தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேக மூச்சோடு ஆருவின் பளிங்கு முதுகில் இதழ் பதித்து அவளை தன்னோடு சேர்த்து அணைக்க எண்ணி நெருங்கினான். விஹானின் சூடான மூச்சு தன் வெற்று முதுகில் படவும் அதற்கு மேல் அப்படியே நிற்க முடியாமல் தவித்தவள் முடிந்ததா என்றாள் மெல்ல நெளிந்தவாறே. விஹானிடம் இருந்து சற்று நகர்ந்து அதில் தான் செய்ய இருந்த செயல் தானே தன்னையே மனதிற்குள் திட்டிக் கொண்டு விலகியவன் அவசரமாக ஆறு சொல்லி தந்தபடியே செய்து முடித்தான். இருவரும் அந்த இருள் சூழ்ந்த இடத்திலிருந்து இருவரும் வெளியே வரவும் ஆறுவாள் விஹானை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் போக தன் பார்வையை தழைத்து கொள்ள விஹானின் கண்களோ இதுவரை இருந்த நெருக்கத்தை எண்ணி மயக்கத்தோடு அவளை தழுவியது. இவர்களையும் அவர்களிடையே இருந்த அந்த உடல் மொழியையும் இருவரின் கண்களும் வெளிப்படுத்திய பாவங்களையும் அந்த பக்கமாக நின்று போன் பேசி கொண்டிருந்த புனித் உணர்வற்ற விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தான். இருள் சூழ்ந்த யாருமற்ற தனிமையான இடத்திலிருந்து கணவன் மனைவி வெளிவருவதையும் அவர்கள் முகம் வெளிப்படுத்திய பாவமும் புனித்திற்கு வேறு மாதிரி புரிந்து கொள்ள வைத்தது. ஆறு விழா நடந்து கொண்டிருந்த போது தன் அக்கா மகள் நக்ஷத்ரா ஆசைப்பட்டதால் அவளுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கவே இங்கு வந்தாள். அவளுக்கு எடுத்து கொடுத்ததை பார்த்த மற்ற வாண்டுகளும் அவளை சூழ்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் எடுத்து கொடுத்து கொண்டிருக்க ஆறு குனிந்த நேரமாக பார்த்து பின்னால் நின்றிருந்த வாண்டு அவளை அழைக்க நினைத்து ஆறுவின் உடையில் இருந்த முடிச்சிட்டிருந்த கயிறை பற்றி இழுத்தது. இதை கவனிக்காத ஆறு அனைவருக்கும் எடுத்து கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தவள் அதன் பிறகே கவனித்து அதை சரி செய்ய நினைத்து அருகில் இருந்த துணிக்கு பின்னால் சென்று முயல கை எட்டாததால் எக்கி எக்கி முயன்றவளின் அந்த முயற்சியில் ஹூக்குகளும் சேர்ந்து அவிழ்ந்தது தான் மிச்சம். இருவரும் மேடையை நெருங்கவும் ஆறுவை தான் அங்கு தேடிக் கொண்டிருந்தார்கள். பூஷிக்கு நலங்கு வைத்து அண்ணன் அண்ணியின் சார்பாக விஹான் கொடுத்த வைர வளையலை அவளுக்கு அணிவித்தாள். அடுத்து அகில அனைவருக்கும் பூர்ணி கருவுற்று இருக்கும் சுப செய்தியை அங்கு அறிவிக்க அங்கிருந்தவர்களின் மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆனது. காலையிலேயே பரிசோதனை செய்து தெரிந்து கொண்டதாக கூற ஒருவர் மாற்றி ஒருவர் அருவியையும் பூர்ணியையும் வாழ்த்த சொல்லி வைத்தாற்போல் ஒரே சமயத்தில் விஹான் அருவியும் ஆறு பூர்ணியும் இணைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது ஜெய் உறவில் இருந்த ஒரு வயதான பெண்மணி, 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் நடந்தது. இப்போ பூர்ணி மட்டும் நல்ல செய்தி சொல்லியிருக்கா. பூஜி எழுந்ததும் அந்த மனையில் ஆறுவை உட்கார வச்சு நலங்கு வைங்க, சீக்கிரம் அவளும் நல்ல செய்தி சொல்லுவா என சாதாரணமாக சொல்ல அனைவருக்கும் இதற்கு என்ன பதில் அளிப்பது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்க இவர்கள் எதுவும் செய்யாமல் நிற்பதை கண்ட அப்பெண்மணியே ஆறுவின் கையை பிடித்து அமர வைக்க முயல ஆறுவின் மற்றொரு கையை பற்றி இழுத்து தன்னோடு சேர்த்து தோளோடு அணைத்து கொண்டவன், அதற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை, அவள் படிப்பு முடியணும்னு நாங்கள் தான் பிளானிங்கில் இருக்கோம் என கோபத்தை கட்டுப்படுத்தி கூறினான். அதில் அதுவரை என்ன செய்வது, எப்படி இதை எதிர்கொள்வது என்று தெரியாமல் அவரவர் வகையில் அதிர்ந்து நின்றிருந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு ஆசுவாசமான மூச்சை வெளியிட ஆறுவோ சற்று கலங்கிய கண்களோடு விஹானை நிமிர்ந்து பார்த்திருந்தாள். அவளை அணைத்திருந்த கைகளில் அழுத்தத்தை கூட்டியவன், இதற்கெல்லாமா ஃபீல் செய்வாங்க என்றான். இவர்களை சேர்ந்தவர்கள் யாரும் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்க தேவையில்லாமல் அடுத்தவர் வாழ்க்கையில் மூக்கை நுழைத்து கருத்து சொல்லும் இவரை போன்றவர்களால் அமைதியாக செல்லும் எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை வெடிக்கும். ஆனால்
ஆனால் அதற்கு வாய்ப்பளிக்காமல் விஹான் குறை சொல்லவோ ஆருவை குற்றம் சாற்றவோ முடியாது போல பேச அனைவரும் அதை உண்மை என்றே நம்பினர். அதன் பிறகு எந்த தர்ம சங்கடமும் சலசலப்பும் இல்லாமல் நல்லபடியாக விழா நடந்து முடிந்தது. 10 நாட்கள் சென்று இருக்க பாண்டிச்சேரியில் ஒரு தொழில்முறை கருத்தரங்குக்காக விஹான் செல்ல வேண்டி இருந்தது. அதற்காக தயாராகி கொண்டிருந்தவனை அழைத்த ஜெய் பல வருட தொழில் மற்றும் குடும்ப நண்பரான மிஸ்டர் சூர்யாவின் மகளுக்கு திருமணம் அங்கு நடைபெறுவதாக இருந்தது. அதற்கு குடும்பத்தோடு செல்ல நினைத்தவர் பூஷிக்கு எப்போது பிரசவ வலி வரும் என்று தெரியாததால் தன்னால் வர முடியாது என்று மைதிலி மறுத்துவிட தனியாக சென்று கலந்து கொள்வது அவ்வளவு மரியாதையாக இருக்காது என்று தோன்ற விஹான் இப்போது சரியாக அங்கே செல்வதை பயன்படுத்தி அவனையே கலந்து கொள்ள சொன்னார். தனியாக செல்லாமல் ஆருவிற்கும் விடுமுறை நேரமாக இருக்கவே அவளை அழைத்து சென்று குடும்பம் சார்பாக கலந்து கொள்ள சொல்ல ஏற்கனவே ஒரு வாரம் அவளை பிரிந்து இருக்க வேண்டி இருப்பதை எண்ணி தவித்து கொண்டிருந்தவனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்துவது அது நழுவில் வாயில் விழுந்த உணர்வு. அவளோடு செல்ல விஹானுக்கு கசக்குமா என்ன? உடனே சம்மதித்தான். ஆருமே ஜெய் சொன்னதால் அவரின் வார்த்தைக்காக எந்த மறுப்பும் சொல்லாமல் சம்மதித்தாள். பாண்டிச்சேரியில் அழகிய கடற்கரையோர ரிசார்ட்டில் ஒரு தனி குடிலில் தங்கினார்கள். அருகருகே இல்லாமல் ஒவ்வொரு குடிலுக்கும் போதுமான இடைவெளி விட்டு சுற்றிலும் தென்னை மரங்கள் சூழ தனி நீச்சல் குளத்தோடு அவை அமர்ந்திருந்தது. அன்று முழுவதும் தன் வேலையில் பிஸியாக இருந்தவனை எந்த வகையிலும் தொல்லை செய்யாமல் ஒதுங்கி கொண்டாள். அடுத்த நாள் ஆரு அந்த திருமணத்திற்கு தம்பதி சமேதராக சென்று கலந்து கொண்டார்கள். அழகிய ஆகாய நீல வண்ணத்தில் கலம்காரி சேலை அணிந்து அதற்கு ஏற்றால் போல் அதே நிற சிறு கற்கள் பதித்த நகை அணிந்து வந்தவளின் அழகு விஹானின் காதல் மனதை அசைத்து பார்த்தது. அவனுமே அவளுக்கு கொஞ்சமும் குறையாமல் தேன் நிற குர்தா அணிந்து ஆணழகனாக தயாராகி நின்றிருந்தான். அங்கு சென்றவர்களை ஆரவாரமாக வரவேற்று உபசரித்தார்கள். ஜெய் வராததற்கு வருத்தப்பட்டாலும் அதை போக்கும் வகையில் இவர்கள் வந்ததற்கு மகிழ்ந்தார்கள். ஒரு வழியாக அனைத்தும் முடிந்து அறைக்கு வந்து சேர்ந்ததும் ஆறு உறங்கிவிட அவள் அருகில் படுத்து கொண்டிருந்தவனின் கண்களும் மனதும் ஆருவியை நாடியது. அன்று வளைகாப்பில் ஆருவின் இறுக்கத்திற்கு பிறகு அவளால் மட்டுமே தூண்டிவிட முடிந்த சில உணர்வுகள் அவனுள் அடங்காமல் ஆட்டம் போட அதை அடக்கி ஆள பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் முன்பு போல ஆறு உறங்கிய பிறகு அவளை அணைத்து கொள்ளவோ முத்தமிடவோ கூட பயந்தவன் அவளை நெருங்கவே தயங்கினான். எங்கே அது தனக்கே தெரியாமல் தன்னை மீறி வேறெதிலோ கொண்டு சென்று விடுமோ என்ற பயமே அதற்கு காரணம். விஹானின் இந்த பயம் இன்று அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. திருமணத்திற்கு அவள் தயாராகி வந்த நிமிடத்தில் இருந்து அவள் மேல் பித்தாகி சுற்றி வந்த மனதை அடக்க பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தவன் அதிகாலையிலேயே உறங்கினான். மறுநாள் முழுவதும் அவனுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள் சரியாக இருக்க அதை கவனித்தபடி எங்கு எப்படி இருந்தாலும் அவ்வப்போது ஆருவை அழைத்து அவளின் நலத்தையும் சரியான நேரத்திற்கு அவள் சாப்பிடுவதையும் கண்காணித்து கொண்டுதான் இருந்தான். மாலை தாமதமாகவே வந்தவன் குளித்து தயாராகி அவளை வெளியே அழைத்து செல்ல நினைத்து அழைக்க விஹானின் களைப்பை அவன் முகத்திலிருந்தே கண்டு கொண்டவள் தனக்கு கொஞ்சம் அசதியாக இருப்பதாக கூறி நாளை செல்லலாம் என்று கூறிவிட அவள் விருப்பம் என்று விஹானும் ஒத்துக்கொண்டான். சரி, வெளியேதான் செல்லவில்லை. அறைக்குள்ளேயே அடைந்து கிடைக்காமல் அந்த ரிசார்ட்டின் உள்ளேயே இருந்த திறந்தவெளி உணவகத்தில் அலைகளின் அருகாமையில் அதை ரசித்தபடியே இரவு உணவை உண்ண நினைத்தவன் ஆர்வை அங்கு அழைத்து சென்றான். அழகிய விளக்குகளின் ஒளியில் ஒவ்வொரு மேஜையும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்க மேஜைகளை சுற்றி தொங்கவிடப்பட்டிருந்த மெல்லிய திரைசீலைகளின் மூலம் அந்த விளக்கொளிகள் இரவின் கருமையில் மனதை மயக்க அங்கு அமர்ந்து சாப்பிடுவதே ஒரு தனி மயக்கத்தை கொடுத்தது. இருவரும் எப்பொழுதும் போல் அதிகம் பேசிக்கொள்ளாமல் ஒரு மௌன நிலையிலேயே தங்கள் இரவு உணவை உண்டு முடிக்கவும் ஆறு குளிர்பானம் ஆர்டர் செய்ய விஹானும் அதையே தனக்கும் சேர்த்து கொண்டு வர சொன்னான். குளிர்பானத்தை பருகிய உடனேயே ஆறுவிற்கு ஏதோ செய்ய அவளுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. விஹானுக்குமே குடித்து முடித்ததும் எதுவோ தவறாக தெரிந்தது. அதன் சுவையில் ஏதாவது மாறுதல் இருந்திருந்தால் அவனும் அருந்தாமல் ஆறுவையும் அருந்த விடாமல் தடுத்திருப்பான். ஆனால் அப்படி எதுவும் வித்தியாசமும் அருந்தி முடிக்கும் வரையில் இருவருக்கும் தெரியவில்லை. அதற்கு பிறகே தெரிய ஆறுவிற்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அவள் மயங்கி சரிவதற்கு முன் ஆறுவை அறைக்கு அழைத்து செல்ல நினைத்தவனுக்குமே கண்கள் இருட்ட துவங்கியது. அங்கிருந்து ஆறுவை மெல்ல தன்மேல் சாய்த்தபடி தங்கள் குடியில் இருந்த பகுதியை நோக்கி அழைத்து சென்றவன் ஒரு கட்டத்தில் அவள் நடக்க முடியாமல் கால்கள் துவள சரிவதை உணர்ந்து அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டான். படுக்கையில் அவளை கிடத்தியவன் அவள் அருகிலேயே சரிய விஹானை அணைத்து கொண்டு அவன் மார்போடு ஒன்றி கொண்டாள். ஆறு அவளுக்கு இது புது அனுபவமாக இருக்க தன்னை மீறி ஏதோ தனக்குள் நடப்பதை தாங்க முடியாமல் விஹானின் துணையை தேடினாள். விஹானுக்குமே அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஆறு அளவுக்கு இல்லை என்றாலும் அவன் திடகாத்திரமான உடல் கொஞ்சம் தாக்கு பிடித்ததாலும் தன்னை மறந்து ஒரு மயக்க நிலையிலேயே இருந்தான். தன்னை நெருங்கி அணைத்து கொண்டு இருந்தவளை தானும் அணைத்து கொண்டவன்
இப்போதான் உனக்கு என்னை நெருங்கி வரணும்னு தோணுச்சா ஆரோ? ஏன் என்னையும் என் மனசையும் நீ புரிஞ்சிக்கவே இல்லடி என்றவாறே அவர் இதழ்களில் புதைந்தவன் அதிலிருந்து மீள முடியாமல் மீள தோன்றாமல் தன் மனதிற்குள் பொத்தி வைத்திருந்த அவள் மீதான தன் காதலை அவளிடம் சொல்லியவாறே அவளுள் மூழ்க அவளுமே தடுக்கும் நிலையில் இல்லாமல் அவனோடு ஒன்றினாள். விஹான் தன் மனதை இத்தனை காலமாக ஒளித்து வைத்திருந்த காதலை தன் இனிய கதவை திறந்து ஆருவிடம் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சொன்னான். தன்னை மறந்து இருந்த நிலையில் அவளின் நெருக்கத்தினால் எழுந்த மயக்கமும் சேர அனைத்தையும் எந்த தயக்கமும் இன்றி விஹான் பகிர்ந்து கொள்ள விஹான் அளவுக்கு உடலில் பலம் இல்லாததால் முழுதாக தன்னை மறந்த நிலையில் இருந்தவள் பேசக்கூட முடியாமல் தன் நினைவுகளின்றி ஏதோ ஒரு மாய உலகில் மிதந்து கொண்டிருந்தவளுக்கு அவன் பேசிய வார்த்தைகளோ இல்ல அதில் அவன் தன் மேல் கொண்டுள்ள காதலை உரைத்ததோ ஏதோ ஒன்று மனதை தொட விஹானை அணைத்து பிடித்திருந்தவள் அவன் மார்பில் உரிமையோடு முகம் புதைக்க முன்பே மனம் முழுவதும் அவள் மேல் தழும்ப தழும்ப காதல் கொண்டு அவளை தள்ளி நிறுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தவன் இப்போது 2 வார காலமாக அவளின் இதழொற்றலில் கல்லுண்ட வண்டாக மயங்கி மீண்டும் அதற்காக தவித்திருந்தவன் எங்கே அவளின் அருகாமையில் எல்லை மீறி விடுவோமோ என்று தயங்கி ஒதுங்கி நின்றவன் ஆருவின் இந்த நெருக்கத்தில் தன்னை மறந்து அவள் இதழில் புதைய அது அவனை மீள விடாமல் செய்தது. விஹானுமே சுயநினைவென்று இருக்கவே தனக்குத்தானே போட்டு வைத்திருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தூள் தூளாக அவளும் விரும்பியே மூழ்கி போனான். ஆருவுமே அதை தடுக்கக்கூடிய நிலையில் இல்லாது போனதோடு அவளையும் அறியாமல் விஹான் உரைத்த அவனின் சொல்லப்படாத காதல் அவளை அவள் அறியாமலேயே அவனோடு ஒன்ற செய்தது. இதில் ஆரு விஹானின் செய்கைக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் உடன்படவே அங்கு அவர்கள் அறியாமலேயே ஒரு அழகிய தாம்பத்தியம் அரங்கேறியது. மறுநாள் விஹான் தன் கண்களை திறக்க முயல இரும்பு குண்டை வைத்தது போல கண்கள் கனக்க தலை பாரமாக வலிக்க மெல்ல கண்களை திறந்து பார்த்தவனுக்கு அவனின் மனதை கொள்ளை கொண்ட மங்கையான மனையாளின் மதிமுகமே அவன் கண்களுக்கு காண கிடைத்தது. அவன் மார்பில் முகம் புதைத்து சிறு குழந்தையைப் போல செப்புவாய் கொஞ்சமாக பிளந்து இடக்கையால் அவனின் இடையில் இறுக அணைத்தபடி அவள் உறங்கும் அழகை காண காண திகட்டவில்லை விஹானுக்கு. அந்த நிமிடம் இவள் எப்படி தன்மேல் இப்படி அணைத்து கொண்டு உறங்குகிறாளா? நாம் தான் இப்போது எல்லாம் அவளின் இந்த அருகாமையை தவிர்த்து கொண்டிருந்தோமே என்றெல்லாம் விஹானுக்கு தோன்றவே இல்லை. அவளின் அந்த அழகில் மயங்கி நெற்றியில் முத்தமிட நெருங்கியவனுக்கு அப்போதே அவன் வெற்று மார்பு கண்ணில் பட துணுக்குற்றவன் சற்றென்று ஆரவே திருப்பி பார்க்க இருவரும் இருந்த நிலை கண்டு திடுக்கிட்டான். கண்கள் கண்டதை மூளை நம்பை மறுக்க தங்களை சுற்றி பார்வையை சுழற்ற அனைத்தும் விலகி போனது. இது எப்படி சாத்தியம் என்று தோன்ற நேற்றைய இரவில் நடந்தது நினைவு கூர்ந்தவனுக்கு கடைசியாக அருந்திய ஜூஸே நினைவு வந்தது. அப்போதே அதை அருந்திய பிறகு ஏதோ தவறாக தோன்றியதும் மயக்க நிலைக்கு செல்ல இருந்த ஆருவை எப்படியாவது பாதுகாப்பாக அறைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்து விரைந்து செயல்பட்டதும் பாதி வழியில் மயங்கி சரிந்தவளை கைகளில் அள்ளி கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தியதும் நினைவு வந்தது. அதன் பிறகு நடந்ததை எத்தனை யோசித்தும் அது நினைவுக்கு வரவில்லை. விஹானும் எவ்வளவோ முயன்று பார்க்க பலனோ பூஜ்ஜியமாக தான் இருந்தது. அவளிடம் தன் காதலை சொன்னதோ அவளோடு இணைந்ததோ அவளுள் புதைந்ததோ கொஞ்சமும் நினைவுக்கு வரவில்லை. தனக்கே தெரியாமல் தனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழத் தொடங்கிய போதே ஆருவை பத்திரமாக கொண்டு போய் அறையில் சேர்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப மனதிற்குள் சொல்லிக்கொண்டே அதை பற்றி மட்டுமே நினைத்தவனுக்கு அது நிகழும் வரை மட்டுமே மூளை விழித்திருந்தது. தனக்கே இப்படி என்றால் பாதி வழியிலேயே மயங்கி சரிந்தவளுக்கும் நிச்சயமாக எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று தோன்ற உறக்கத்தில் ஆழ்ந்து இருப்பவளை கண்டவனுக்கு வேதனையாக இருந்தது. ஆரு அவனின் காதல் மனைவிதான். இப்படி ஒரு நிகழ்வை ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்த்து காத்திருந்தான். ஆனால் அது இப்படி நடக்க வேண்டும் என்று இல்லை. இருவரின் சம்மதத்தோடு காதலாக கசிந்துருகி இணைய வேண்டும் என்று நினைத்தே சமீப காலமாக அவளை அடக்க கூட தயக்கம் ஒதுங்கியிருந்தான். இருவரின் சம்மதத்தோடு காதலாக கசிந்துருகி இணைய வேண்டும் என்று நினைத்தே சமீப காலமாக அவளை அணைக்க கூட தயங்கி ஒதுங்கி இருந்தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இருவரின் சம்மதமும் நினைவும் இல்லாமல் நடந்து முடிந்த இந்த சங்கமத்தை எண்ணி அவனால் மகிழ முடியவில்லை. ஒரு இதழொற்றலை அவளுக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது என்று நினைத்தவன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான். தனக்கே இப்படி இருக்கிறது என்றால் ஆருவிற்கு எப்படி இருக்கும் இந்த அதிர்ச்சி என்பதை விஹானால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மெல்ல திரும்பி நேரம் பார்க்க அது நண்பகல் 11 மணியே காட்டியது. இத்தனை நேரமா தன்னை மறந்து இருந்தோம் என்று நம்ப முடியாமல் யோசித்தவன் ஒரு பெருமூச்சோடு ஆறு கண் திறக்க காத்திருந்தான். மேலும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அவளிடம் அசைவு தெரிய
அவள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறாள் என்பதை அறிய உறங்குவது போன்ற பாவனையில் அவளின் முகத்தையே கவனித்து கொண்டிருந்தான். உறக்கம் களைய அசிந்து படுத்தவளின் முகத்தில் விஹானின் மார்பு ரோபங்கள் குறுகுறுப்பூட்ட என்ற சினுங்களோடு மீண்டும் அசைந்து படுத்து உறக்கத்தை தொட முயன்றவளின் கன்னத்தில் மீண்டும் அதே போல குறுகுறுக்க என சினுங்கி கொண்டே தலையை தூக்கி பார்த்தவள் அவ்வளவு நெருக்கத்தில் விஹானின் முகத்தை கண்டு முதலில் ஒன்று புரியாமல் விழித்து பின் உறக்கத்தில் புரண்டு வந்திருப்போம் என்று தன்னைத்தானே மனதிற்குள் திட்டிக் கொண்டு அவன் கண் விழிப்பதற்குள் விலக நினைத்து எழ இருவரும் ஒரே போர்வைக்குள் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து திகைத்து விழித்தவளுக்கு அப்போதே இருவரின் நிலையும் புரிந்தது. அதில் அதிர்ந்து எழுந்து அமர்ந்தவள் தன்னை போர்வையால் மறைத்து கொண்டு விஹானை அதிர்ச்சியான பார்வை பார்த்து வாயை இரு கைகளால் பொத்தி கொண்டு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். ஆறுவாள் நடந்தவற்றை நம்பவும் முடியவில்லை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து பார்த்தவளுக்கு கடைசியாக நேற்று இரவு பருகிய ஜூஸ் மட்டுமே நினைவுக்கு வந்தது. அதன் பிறகு நடந்த எதுவும் நினைவுக்கு வரவில்லை. அது அருந்தியவுடன் மயக்கம் வந்தது போல் தோன்றியது தான் தெரிந்தது. அதற்கு பிறகு எதுவும் நினைவில்லை. தன்னைத்தானே தலையில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தவளை அதற்கு மேல் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. விடைகளை திறந்தவன் இப்போ எதுக்கு அலற என்றான் கடுமையான குரலில். அதுவரை தனக்குள்ளேயே உழன்று கொண்டிருந்தவள் விஹானின் குரலில் அதிர்ந்து அவளை மேலும் போர்வைக்குள் மறைத்து கொள்ள அதை கண்டவனுக்கு கட்டுக்கடங்காத அளவுக்கு கோபம் பொங்கியது. அதை முயன்று கட்டுப்படுத்தியவன் இப்போ எதுக்கு இந்த அழுகை என பொறுமையற்ற குரலில் கேட்க அவனை கண்ணீர் வழியும் கண்களோடு நிமிர்ந்து பார்த்தவள் எதுவும் பேசாமல் எழ முயல அதற்குத்தான் இருக்கும் நிலை தடையாக இருக்க கண்களை இறுக மூடி பொங்கிய அழுகையை அடக்க போராடியவளை ஒரு நொடி உற்று விழித்து விட்டு அங்கிருந்த மற்றொரு போர்வையை தன்மேல் நொடியில் போர்த்தி கொண்டு திரும்பி அமர்ந்தான். அதை கண்டவள் தன்னை போர்வையால் சுருட்டி கொண்டு பாத்ரூமுக்குள் ஓடி மறைந்தாள். ஷவரின் கீழே நின்று அழுந்து கரைந்தவரால் இதை கொஞ்சமும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. விஹானுக்கு அவளின் நிலை நன்கு புரிந்தாலும் ஏன் இதை இத்தனை எளிதாக அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஆறு அப்படி அழுது கரைவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படித்தான் அவளின் நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்த்தே இருந்தாலும் மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. கணவன்தானே, அதற்கு எதற்கு இப்படி ஒரு அழுகை என்று மனம் முரண்டியது. வெகு நேரமாக அழுது கரைந்தவள் சிவந்த கண்களுடனும் வீங்கிய முகத்துடனும் வெளியில் வர அவளை ஒரு முறை போடு பார்த்தபடி விஹான் பாத்ரூமுக்குள் நுழைந்தான். படுக்கையில் அமர்ந்து முழங்காலில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தவளை பார்த்து கொண்டே வெளியில் வந்து தயாரானவன் உணவிற்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு அவள் அழுவதை காண சகிக்காது பால்கனியில் சென்று நின்று கொண்டான். உணவு வரவும் அதை வாங்கி வைத்தவன் அவள் அப்போதும் தலை நிமிராமலேயே இருப்பதைக் கண்டு எழுந்து சாப்பிடவா என்றான் அவளை நெருங்கி. அதற்கும் அவள் தலை நிமிரவும் இல்லை, பதிலளிக்கவும் இல்லை. அதில் இழுத்து பிடித்து வைத்திருந்த பொறுமை காற்றில் பறக்க இப்போ எதுக்கடி இப்படி அழுது கரையிற என உரலை உயர்த்த அதில் நிமிர்ந்தவள் இதற்கு கூட அழுகாமல் வேறு எதற்கு அழுவதாம் என்பது போல அவனை பார்க்க அவளின் கண்களை பாவனை நன்கு புரிந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் எழுந்து சாப்பிடவா என்றான். இவ்வளவு நடந்திருக்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இப்படி சாதாரணமாக பேசுபவனை முறைத்தவள் உங்களுக்கு எல்லாம் சாதாரணம்தான் இல்லை என்றால் ஆத்திரத்தோடு. நான் அப்படி சொல்லலையே, இப்படி அழுது கரையிறதால எதுவும் மாறப்போறது இல்லைன்னு சொல்கிறேன். எதுவும் இதையும் உங்கள் இந்த திருமண நாடகத்தோடு ஒரு பகுதியாக பார்த்தா அப்படித்தான் தோணும் என வெறுப்போடு சொன்னபடி திரும்பி கொண்டவளை கண்டவனின் இழுத்து பிடித்து வைத்திருந்த பொறுமை காட்டில் பறந்தது. ஆறுவின் முகத்தில் கை பதித்து தன்னை நோக்கி திருப்பியவனுக்கு உள்ளுக்குள் ஆத்திரம் எரிமலையாக பொங்கியது. திருமணமாகி இத்தனை மாதங்கள் ஆன பிறகும் இவளால் இந்த திருமணத்தை ஒரு நாடகமாக தான் பார்க்க முடிகிறதா? நானும் என் காதலும் இவளுக்கு மனதை கொஞ்சமும் பாதிக்கவில்லையா என்ற வெறி இயல இப்போ என்ன சொல்ல வர? இதற்கெல்லாம் காரணம் நான் தான்னு சொல்றியா? இல்லை இதெல்லாம் என் பிளான்னு சொல்ல வரியா என்றான். ஒட்டுமொத்த கோபத்தையும் குரலில் கொண்டு வந்து அழுத்தமான குரலில் நான் அப்படி சொல்லலை என விஹான் அழுத்தி பிடித்து இருந்ததால் வழி எடுத்ததில் திணறியபடி சொல்லியவளை கண்டு ஆனால் நான் நினச்சா அப்படி சொல்லலாம். ஏன்னா நீ தானே ஜூஸ் ஆர்டர் செஞ்ச என நக்கலாக கூறவும் அதுவரை இப்படி நடந்ததை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சாதாரணமாக இருப்பவனை கண்டு எழுந்த கோபம் இப்போது விஹான் கூறிய வார்த்தைகளில் கரையை கடக்க நான் ஒன்றும் நீங்கள் தான் காரணம்னு சொல்லலை என விஹானின் கையை தட்டி விட்டு எழுந்து நிற்க அப்போ என்ன தாண்டி உன் பிரச்சனை என நிஜமாவே புரியாமல் கேட்டவனை கண்டு ஆத்திரம் பொங்க நீங்கள் தான் என் பிரச்சனை, எப்பவும் நீங்கள் நினைச்சதை சாதிக்க
அதுக்கு தேவையான மாதிரி பிளான் செஞ்சு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிருக்கீங்க. இதோ இப்போ கூட நடந்து முடிந்ததை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இப்படி இருக்கீங்களே, அதான் என் பிரச்சனை என வெடிக்க, இப்போ என்ன உன்னை போலவே என்னையும் உட்கார்ந்து அழ சொல்றியா? நடந்தது நம்ம மீறி நடந்த ஒன்று, அதற்கு உன்னை போல உட்கார்ந்து அழுதா எல்லாம் மாறிடுமா? அப்படி மாறிடும்னா சொல்லு, நானும் உன் கூடவே உட்கார்ந்து அழறேன். இல்லை டைம் மிஷின் இருந்தால் ஃபாஸ்ட்டில் போய் நடந்தது எல்லாம் எதுவும் இல்லாமல் செஞ்சிடலாம். எனக்கே இப்படி நடந்ததில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை என விஹான் எதையோ நினைத்து கொண்டு வார்த்தையை விட ஆர்வா அதை வேறு விதமாக புரிந்து கொண்டு அதனால் உண்டான கோபமும் சேர, எவ்வளவு ஈஸியாக சொல்லிட்டீங்க என கேட்க, ஆமாம் நடந்தது தான், இனி மாற்ற முடியாது, வேற என்ன செய்ய என்று சற்று அலட்சியமான குரலில் கூற, இதே இடத்தில் வேற யாராவது இருந்தால் உங்களை மறந்த நிலையில் இப்படி நடந்திருந்தா இப்படித்தான் பேசியிருப்பீங்க இல்லை என்ற வார்த்தையை ஆறு கூறி முடிக்கவும் பலார் என்று அறைந்திருந்தான். யாரை பார்த்து என்ன பேசுற, என்னடி தெரியும் உனக்கு என்னை பற்றி என்று கண்கள் சிவக்க ஆத்திரத்துடன் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தவன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து கதவை அறைந்து சாத்தி விற்று வெளியேறினான். விஹான் அறைவான் என்று எதிர்பாராதவள் அதிலேயே கன்னத்தை பற்றி கொண்டு அதிர்ந்து நிற்க, அடுத்து அவன் உதிர்த்து விட்டு போன வார்த்தைகளை கேட்டு செல்லும் அவன் முதுகையே வெறித்து கொண்டு நின்றிருந்தாள். ஆறுவிற்கு நேற்று தங்கள் மீறி நடந்து முடிந்த செயல் ஒரு வகையில் தாங்க முடியாமல் போனது என்றால் அது இருவரின் விருப்பமில்லாமல் நடந்த ஒன்று. மற்றொன்று தன்னை கொஞ்சமும் விரும்பாத ஒருவன் கணவன் என்ற உரிமையை விரும்பியோ தெரிந்தோ எடுத்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அவனின் சுயநினைவே இல்லாமல் எடுத்து கொண்டதை தான் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எந்த ஒரு பெண்ணிற்குமே இருக்கும் சாதாரண எதிர்பார்ப்பு தானே. தன்னை விரும்பி தன்னை நாடி தன் கணவன் வரவேண்டும் என்பது. அப்படி நடக்காமல் தெரியாமல் நடந்த ஒரு தவறை போல இது தோன்ற, நடந்து முடிந்ததற்கு எந்த வகையிலும் கொஞ்சம் கூட வருந்தாமல் கண்டு எழுந்த மன உளைச்சலும் அவளின் மனவலியை அதிகமாக்க, இருந்தவனை தன்னை விரும்பி தொடாமல் ஏதோ விபத்து போல நடந்து முடிந்த இது அவளின் பெண்மைக்கு வந்த இழுக்காகவே அவளுக்கு தோன்றியது. அதனாலேயே கோபத்தில் வார்த்தைகளை சிதறவிட்டாள். ஆனால் ஒன்றை மறந்து போனாள். அதுதான் இப்போது அவனை பார்த்து கேட்ட வார்த்தைகளை திரும்ப அவன் கேட்டிருந்தால் இவளுமே தன்னை மறந்த நிலையில் தானே இருந்தாள். கணவன் என்ற உரிமையில் தானே பாதுகாப்பு தேடி அவனோடு ஒன்றினாள். எப்போதுமே விஹானுக்கு தன்னை பிடிக்காது என்று நினைத்து கொண்டு இருப்பவள், திருமணமே பூர்ணி மற்றும் அருவிக்காக செய்ததாக நம்பிக்கொண்டிருப்பவள், இப்போது அவன் வாயாலேயே நடந்ததில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை என்று சொல்லியதை கேட்டவள், ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்வின் தாக்கத்தில் இருந்து மனம் மீண்டு வராத நிலையில் இதுவும் சேர தாங்க முடியாமல் படுக்கையில் விழுந்து கதறத் தொடங்கினாள். ஆற்றுவோர் தேற்றுவோர் இன்றி அழுது கரைந்தவள் அப்படியே உறங்கிவிட, மாலை அறைக்கு திரும்பிய விஹான் அது இருளில் மூழ்கி இருப்பதைக் கண்டு மனம் துணுக்குற, விளக்கே ஒரு படபடப்போடு எரியவிட அங்கு கண்களில் கண்ணீர் கரை வடிந்து காய்ந்திருக்க, கன்னத்தில் விஹான் அறைந்ததில் கன்றி சிவந்திருக்க, கை கால்களை குறுக்கி கொண்டு ஆதரவற்ற சிறுமியைப் போல அவள் உறங்கும் காட்சி மனதை பிசைய அவளை நோக்கி நடந்தான். விஹான் நடந்து வரும் சத்தத்தில் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தவளை வித்தியாசமாக பார்த்தவாறே வெளிப்பக்கம் திரும்பி உள்ள வாங்க என அழைக்க, ஒரு மருத்துவரும் அந்த ரிசார்ட்டின் மேனேஜரும் உள்ளே நுழைந்தனர். ஆறுவே அறைந்துவிட்டு கோபத்தோடு வெளியே வந்தவனின் மனம் கொதித்து கொண்டிருந்தது. என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள், அதுவும் என்னை பார்த்து. இவளை பார்த்த நாளிலிருந்து இப்போது வரை இவளை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும் என்னை பார்த்து என கொந்தளித்த மனதை அடக்க முடியாது அலையின் அருகில் சென்று நின்றான். அவன் அங்கு வீசும் குளிர்ந்த காற்றால் கூட மனதை குளிர்விக்க முடியவில்லை. என் சுய நினைவில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, வேறொருத்தி என்னை நெருங்க இருக்க முடியுமா? அதற்கு நான் நினைவோடு தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. என் ஆள் மனம் விழித்திருந்தது தானே இருக்கும். என் அருகில் என் கைகளில் இன்னொருத்தியா என்று யோசித்தவனுக்கு அந்த நினைப்பே அருவருப்பை தந்தது. தன்னையும் அறியாமல் முகத்தை சுளித்தவன் இப்படி ஒரு நிலைக்கும் ஆறு இப்படி பேசுவதற்கும் காரணமானவனை பற்றி எண்ணிய நொடி அவனை ஒரு வழி செய்ய ஆவேசம் எழுந்தது. கைகளை இறுக மூடி தன்னை கட்டுப்படுத்தியவனுக்கு அது நிச்சயமாக வெறும் ஆல்கஹாலாக இருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றியது. காரணம், எப்போதும் அருந்தும் பழக்கம் இல்லை என்றாலும் எப்போதாவது பார்ட்டிகளில் தவிர்க்க முடியாமல் ஒரு கிளாஸ் எடுத்துக்கொள்வான். அதில் நிச்சயம் சுவை காட்டி கொடுத்துவிடும். இது கண்டிப்பாக வேறு எதுவோ என்று தெரியவும் வேகமாக கண்களை நாலா பக்கமும் சுழற்றியவாறே நேற்று தங்களுக்கு ஜூஸ் கொடுத்தவனை தேடிக்கொண்டே ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழைந்தான். அந்த திறந்தவெளி உணவு விடுதி இரவில் மட்டுமே என்பதால் ரிசார்ட்டின் உணவகத்திற்குள் நுழைந்தவனின் பார்வை அந்த நபர் பட, விஹானே அவனை நெருங்குவதற்குள் அவன் சமையல் அறைக்குள் நுழைந்திருந்தான்.
விகானும் அவன் பின்னாலேயே சென்று எவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் முழுவதும் கரையை கடக்க அவனை புரட்டி எடுத்து விட்டான். அங்கிருந்தவர்கள் எல்லாம் முதலில் அதிர்ந்து பின் விகானை தடுக்க முயல அத்தனை பேர் சேர்ந்தும் பிடித்தும் அவர்களால் இவனை தடுக்க முடியவில்லை. அந்த நபர் வாயில் மூக்கில் எல்லாம் இரத்தம் வழிய, எதுக்கு சார் என்ன அடிக்கிறீங்க என பேச முடியாமல் கொஞ்சம் குரலில் கேட்கவும் அது இன்னும் அதிகமாக விகானை வெறியேற்ற, பின்ன நீ செஞ்ச காரியத்திற்கு உன்ன என பல்லை கடித்தபடி ஓங்கி ஒரு குத்தை விடவும் அவன் எருகி போய் விழுந்தான். அப்போது அங்கு ஓட்டமும் நடையுமாக வந்த ரிசார்ட்டின் மேனேஜர் கோபமாக, என்ன சார் இதெல்லாம் என துவங்கவும் அவன் செஞ்ச வேலைக்கு என சொல்ல துவங்கியவன் மீண்டும் அவனை ஆத்திரத்தோடு எட்டி மிதித்தான். அப்படி என்ன செஞ்சான் என்றவரின் குரலிலும் ஆரம்பத்தில் இருந்த கோபம் குறைந்திருந்தது. விகானின் இத்தனை ஆத்திரத்திற்கு பின்னால் ஏதோ வலுவான காரணம் இருப்பதாகவே படவே சற்று தாழ்ந்தே பேசினார். நேற்று நடந்ததை பற்றி கூறியவன் மீண்டும் அவனை அடிக்க கையே ஓங்க சற்றென்று விகானின் காலில் விழுந்து, ஐயோ சார், நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல என கதற கண்மண் தெரியாமல் ஆத்திரம் பொங்கியது விகானிக்கு. அவன் கோபமாக ஏதோ சொல்ல முயலவும் விகானை தடுத்து நிறுத்தியவர், இல்லை சார், நீங்கள் சொல்றது போல இவர் செஞ்சிருக்க வாய்ப்பில்லை என மேலும் ஏதோ சொல்ல வர, அப்போ நான் போய் சொல்றேனா என கோபமாக விகான் கத்த, இல்லை சார், இல்லை, தவறு இவர் செஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அதான் சொன்னேன், ரொம்ப நல்ல மனிதர் என அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சலிப்போடு திரும்பிய விகானின் பார்வையில் அங்கிருந்த ஊழியர்கள் பட அதில் ஒருவனின் முகம் வெளியேறிய கண்கள் பதட்டமாக அங்கும் இங்கும் அலைப்பாவது தெரிந்தது. அவனிடம் ஏதோ தவறு இருப்பது உறுதியாக அவனிடம் சட்டையை பற்றி இழுத்து கன்னத்தில் மாறி மாறி அறைய 4வது அறையிலேயே கதறிக்கொண்டு உண்மையை சொல்ல துவங்கினான். அங்கு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த 5 இளைஞர்கள் தங்கியிருந்தனர். இவர்கள் மாதம் ஒரு முறை வந்து தொடர் வாழ்க்கையாளர்கள். எப்போதுமே டிப்ஸ் அதிகமாக கொடுத்து தங்களுக்கு தேவையானதை சாதித்து கொள்வார்கள். அவர்களுக்கு அடுத்திருந்த அறையில் 2 வடநாட்டு இளம் பெண்கள் தொழில் சம்பந்தமாக வந்து தங்கியிருந்தனர். வழக்கம் போல அந்த பெண்களை இவர்கள் பணத்தை காட்டி பணிய வைக்க முயல இருவரும் ஆத்திரத்தில் தாறுமாறாக திட்டிவிட அதில் கோபப்பட்ட ஒருவன் அப்பெண்ணை அணைத்து முத்தமிட முயல அப்பெண் செருப்பை கலட்டி அறைந்திருந்தாள். மது போதையில் நடந்த இந்த நிகழ்வு அடுத்த நாள் இரவு அப்பெண்களை மீண்டும் அங்கு உணவருந்த வந்தபோது கண்டதிலேயே நினைவுக்கு வர அவர்களை பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற வெறி ஐவருக்கும் எழுந்தது. அந்த பெண்களுக்கு மதுவை எதிலாவது கலந்து கொடுத்து தங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று அவர்கள் திட்டம் போட அந்த பெண்களோ அங்கு உணவோடு சேர்த்து மதுவையும் ஆர்டர் செய்து கொண்டு இருந்தனர். எப்படியாவது தங்களை அவமானப்படுத்திய அவர்களை பழி வாங்க நினைத்தவர்கள் அடுத்து தேர்ந்தெடுத்த வழிதான் போதை மருந்து. ஊரில் உள்ள எத்தனை கெட்ட பழக்கங்களும் இவர்களிடம் குடியிருந்தது. அதிலும் அவர்கள் கோடீஸ்வர வீட்டு செல்ல பிள்ளைகள் என்பதால் கெட்ட பழக்கங்களில் கூட விலையுறந்தவற்றை மட்டுமே பயன்படுத்துவர். அப்படித்தான் இந்த போதை மருந்தும் அத்தனை எளிதில் கிடைக்காது. அதே நேரம் சிறு அளவில் பயன்படுத்தினாலும் அதன் தாக்கம் பெரியதாக இருக்கும். இதை எப்படியாவது அந்த பெண்களை உட்கொள்ள செய்துவிட்டால் அதன் பிறகு நடப்பவைகள் தங்கள் கைகளில் என்று திட்டம் போட்டனர். அதற்கு தங்கள் மேஜைக்கென்று பரிமாற வந்த வெயிட்டரை பணத்தை காத்து ஒத்துக்கொள்ள வைத்தனர். முதலில் பயந்து மறுத்தவன் பிறகு அவர்கள் தருவதாக சொன்ன 10,000 பணத்தில் மயங்கி சம்மதித்தான். அதன்படி அவர்களுக்கு கொடுப்பதற்காக கலந்து வைத்த ஜூஸை தவறுதலாக விகான் மேஜையில் பணியாற்றி கொண்டிருந்த வெயிட்டர் எடுத்து வந்து தந்திருப்பது தெரிந்தது. இதை கேட்டது மேலும் பொங்கிய ஆத்திரத்தோடு அவனை வெளுத்து தோய்த்து விட்டான். விகானின் கோபத்திற்கு பல காரணங்கள் இருந்தது. அழகிய காதலோடு மலர வேண்டிய தங்கள் உறவு இப்படி இருவரின் சம்மதம் இல்லாமலும் நினைவில்லாமலும் நடந்தது ஒன்றென்றால் 6 தன்னை பார்த்து பேசிய வார்த்தைகளும் அதற்கு அவளிடம் தன் கோபத்தை காட்டிய விதமும் மற்றொன்று. இன்று இருவரும் இப்படி மனதால் வருந்தி தவிக்க காரணம் இவன்தான் என்ற நினைவோடு அடித்து வெளுத்து கொண்டிருந்தவனுக்கு அப்போதே அது என்ன காரணத்திற்காக கலக்கப்பட்டது என்பது நினைவு வர 2 இளம் பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்க நினைத்தவர்களுக்கு எந்த உறுத்தலுமின்றி உதவியவனை சும்மாவிட மனமில்லாமல் காவல்துறைக்கு அழைக்க முயல விகானி தடுத்த மேனேஜர், சார், போலீஸுக்கெல்லாம் போனால் ரிசார்ட் பேர் கெட்டுடும் என கூறவும், அதற்காக இவங்களை இப்படியே விட சொல்கிறீங்களா? அந்த ஜூஸ் மட்டும் மாறலனா இந்த நேரத்துக்குள்ள 2 சின்ன பெண்களோட வாழ்க்கை கெட்டு இருக்கும் என கர்ஜிக்க, இல்லை சார், அப்படியே விட சொல்லலை. இதோ இப்போவே இவனை உங்கள் கண்ணு முன்னாடியே இங்கேயே திருடினதா சொல்லி போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் என ஃபோனை எடுத்தவரை கேள்வியாக பார்த்தவன், அப்போ அவங்க என்றான். உங்களுக்கே தெரிந்திருக்கும், அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய இடத்து பசங்க. நாம் அவங்கள பிடித்து கொடுத்தால் அடுத்த அரை மணி நேரத்தில் வெளியே வந்துடுவாங்க என்றார் சற்று நக்கலாகவே. அதுக்கு அப்படியே விட்டிட சொல்றீங்களா என பல்லை கடித்த விகானை தனியாக அழைத்து சென்றவர்
நான் அப்படி சொல்லலை சார். இப்போ இவங்க போட்ட திட்டப்படி நடந்திருந்தா எங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் நடந்திருக்கும் என சத்தமாக பேசியவர் பின் குரலை சற்று தாழ்த்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, இது ஆளும் கட்சி பிரமுகர் பினாமி பேரில் நடத்துகிற ரெசார்ட். இது போல் ஏதாவது பிரச்சனை வந்தால் வெளியே தெரியாமல் கவனிக்க சிலர் இருக்காங்க, அவங்களை வச்சு இவங்களை கவனிக்கலாம் என்றார். அவர் சொல்லுவதும் விஹானுக்கு சரியாகப்படவே அதற்கு சம்மதித்தான். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அது எப்படி கிடைத்தால் என்ன? சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் எளிதாக வெளியே வந்து விடுவார்கள். அதற்கு இப்படியாவது கிடைக்கட்டும் என்று நினைத்தான். அதன்படி 10 பேர் கொண்ட கும்பல் அந்த 5 இளைஞர்கள் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்தபோது வழக்கம் போலவே அவர்கள் போதையில் தங்களை மறந்து மயங்கி கிடக்க ஆளுக்கு ஒருவரை தூக்கி கொண்டு தோளில் போட்டுக்கொண்டு சென்று காரில் ஏறி ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களை நைய புடைத்து விட்டார்கள். அடி விழுந்ததில் மயக்கம் தெளிந்து எழுந்தவர்களுக்கு யார் அடிக்கிறார்கள், ஏன் அடிக்கிறார்கள், எதற்கு அடிக்கிறார்கள் என்று தெரியாமலேயே போனது. அவர்கள் போதையில் இருந்தது ஒரு காரணம் என்றால் அடுத்தது அனைவரும் தங்கள் முகத்தை மறைத்திருந்தது. அடி பின்னி எடுத்துவிட்டு அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டனர். மயக்கம் தெளிந்து எழுந்தால் வந்து சேரட்டும் என்று. விழுந்து எழுத்தால் மட்டும் அவர்களுக்கு காரணம் தெரிய போகிறதா என்ன? ஒருவர் இருவரிடம் பிரச்சனை செய்திருந்தால் பரவாயில்லை. அனைத்து முடிந்ததும் அவர்கள் கலந்தது போதை மருந்து என்று தெரியவும் பதறியவன் உடனடியாக ஒரு மருத்துவரை அழைத்து கொண்டு ஆறுவை காண சென்றான். உள்ளே நுழைந்தவர்களை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவள் மருத்துவர் அவளை பரிசோதித்து அவளின் இரத்தத்தை பரிசோதனைக்காக எடுக்க சொல்லி உடன் வந்த நர்ஸிடம் சொல்ல, இதெல்லாம் எதற்கு என்பது போல புரியாமல் அவர்களை பார்த்திருந்தாள். அனைத்து முடிய ஆறுவிற்கு ஊசி போட தயாரானவர் சாப்பிட்டியாமா என கேட்கவும் அப்போதே மதிய உணவு வைத்துவிட்டு சென்ற இடத்தை விஹான் திரும்பி பார்க்க அது கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே இருந்தது. மெல்ல இல்லை என்று தலையசைத்தவளை கண்டு உடனடியாக ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் செய்து அதை அவளை அருந்த வைத்தான். அடுத்து விஹானை மருத்துவர் பரிசோதிக்க முயல, இல்லை எனக்கு பரவாயில்லை, இந்த ரிசல்ட் எப்போ வரும் என குரலில் சற்று பதத்தத்தோடு கேட்க, நாளை வரும், இப்போ நீங்களும் டெஸ்ட்டை செஞ்சுக்கிறது தான் பெட்டர் எனவும் அதற்கு மேல் மறுக்காமல் ஒத்துக்கொண்டாள். ஆனால் அவனும் காலையிலிருந்து இன்னும் எதுவும் சாப்பிட்டிருக்கவில்லை. அவர் ஊசி போட்டுவிட்டு சென்றதும் மேனேஜர் தங்களை அறியாமல் நடந்திருந்தாலும் நடந்தவற்றிற்கு முழு பொறுப்பை எடுத்து மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்ல அப்போதே நடந்தவை அனைத்தும் ஆறுவிற்கு தெரிய வந்தது. அமைதியாக சென்று குளித்துவிட்டு வந்தவன் நடந்தவற்றிற்கு ஆறுவே அடுத்ததற்கு எல்லாம் சேர்த்து அவளை பேசி சமாதானம் செய்ய நினைத்து வர அங்கு ஜன்னலில் அருகே எங்கோ வெறித்து கொண்டு நின்றிருந்தவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதை கண்டவனின் உள்ளம் துடிக்க, இப்போது பசியில் இருவரும் இருக்கும்போது பேசினால் கோபம்தான் வரும் என்பதால் உணவை வரவழைத்தான். அவளை சாப்பிட அழைக்க ஆறுவிடம் எந்த அசைவும் இல்லை. அவளை நெருங்கியவன், ஆல்ரெடி என்ன நடந்தது என்று உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ போட்டிருக்கிற மருந்துக்கு உடம்பு இன்னும் வீக் ஆகும், வா என்றான். அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக சென்று சாப்பிட அமர்ந்தவளை தொடர்ந்து வந்தவன் சாப்பிட அமர்ந்து ஏதாவது பேசி இப்போது பிரச்சனையாக வேண்டாம் என்று நினைத்து சாப்பாட்டில் மட்டுமே கவனத்தை செலுத்தினான். ஆறு படுக்கையில் சென்று அமரவும் நடந்ததை எண்ணி, நீ வருந்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. என் மனைவியாக மட்டும் இல்லை, மனதிலும் நீதான் இருக்கிறாய் என்று அவளிடம் இதற்கு முன்பே தன் மனதை திறந்ததை அறியாமல் இப்போது திறக்க எண்ணி நெருங்கினான். எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் விஹான் அவளை நெருங்கவும் கண்களில் ஒரு பதத்தத்தோடு அவனை காண அதை கூர்மையாக கவனித்தவனுக்கு அவளின் செய்கைக்கான அர்த்தம் விளங்க வெறுத்து போனது. ஏதோ அவளை கடத்தி கொண்டு வந்து கற்பழித்தவனை மீண்டும் தன் அருகில் நெருங்கி வரும்போது வரும் பதத்தட்டை போன்று அவளின் செய்கை இருக்க அவ்வளவு நேரம் எப்படியாவது பேசி அவளின் துயரத்தை துடைக்க நினைத்து இருந்தவனுக்கு மனதில் வெறுப்பு மண்ட சீ என வாய்விட்டு சொல்லியபடியே அங்கிருந்து நகர்ந்தான். அதை கேட்ட ஆறுவிற்கு அவனுக்குத்தான் என்னை பிடிக்காது என்று முன்பே தெரியுமே என்ற விரக்தி புன்னகைத்தான் தோன்றியது. அவள் ஒன்றும் விஹானின் அருகாமையில் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை. காலை முதலே தன்னை அறியாமல் நடந்து முடிந்த நிகழ்வை நினைத்தே தனக்குள்ளேயே கூனி குறுகி கொண்டிருந்தவனின் மனம் இந்த செயலை செய்தது. அடுத்த நாள் வந்த இருவரின் ரிசல்ட்டும் இருவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உறுதி செய்தது. அதன் பிறகு அங்கே வேலை காரணமாக இருந்த மேலும் 2 நாட்களும் இருவருக்கும் இடையே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் போனது. ஊர் திரும்பிய பிறகும் இதே நிலை தொடர ஆறுவின் அமைதி மைதிலியை உறுத்த என்னவென்று எவ்வளவு கேட்டும் ஒன்றுமில்லை என்ற பதிலே கிடைத்தது. விஹானை கேட்க, உங்க மருமக இன்னும் குழந்தை இல்லமாம், வளர்ந்துட்டா, பொறுப்பு வந்திருக்கும் என அசால்ட்டாக சொல்லி செல்ல குழப்பம் இருந்த பெரிதும் எதுவும் பிரச்சனை இல்லை போல என்று நினைத்து கொண்டார். பாண்டிச்சேரியில் இருந்து இவர்கள் திரும்பிய 1 வாரத்திற்குள் பூஜைக்கும் குழந்தை பிறந்துவிட
யாருக்கும் ஆருவின் மாற்றம் குறித்து ஆராய்ச்சி செய்ய நேரமில்லாமல் போனது. அவ்வப்போது பூஜியின் பெண்ணை தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டு இருக்கும் போது மட்டும் பழைய ஆறு எட்டி பார்ப்பது போல் விஹானுக்கு தோன்றியது. தன் அருகாமை அவளை வருத்துகிறதென்றால் அதை அவளுக்கு கொடுக்க விஹானுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. எனவே ஒதுங்கியே இருந்தான். இதனால் முன்பு இருந்ததை விட பெரிய பள்ளம் விழுந்திருந்தது இருவருக்கும் இடையே. இதையெல்லாம் விட பெரிய மாற்றமாக தூங்கிவிட்டால் எதுவும் பாதிக்காத அளவு தூங்குபவள் இப்போது ஒரு சிறு அசைவு தெரிந்தாலும் அடித்து பிடித்து எழுந்து அமருவதை கண்டவன். அன்று ரிசர்ட்டில் மருத்துவரை அழைத்து வந்தபோது உறங்கிக் கொண்டிருந்தவள் சட்டென்று எழுந்து அமர்ந்ததற்கான காரணம் புரிந்தது. கைகளை ஒரு நாள் உறக்கத்தில் விஹான் ஆருவின் மேல் போட அதில் அரண்டு எழுந்து பயத்தோடு அமர்ந்தவளை கண்டவனுக்கு மனம் வலித்தது. தன்னை மறந்து குழந்தையைப் போல உறங்குபவளின் நினைவு வந்து வருத்தியது. அவளின் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் தொலைய தான் காரணமாகிவிட்டோமே. என் காதலுக்காக கொஞ்சமும் விருப்பமில்லாத அவளை திருமண பந்தத்தில் நுழைத்தது தவறு செய்துவிட்டோமோ என்றெல்லாம் நினைத்து வருந்தியவன் தன்னை சுத்தமாக அவளிடமிருந்து ஒதுக்கி கொண்டான். 2 மாதங்கள் கடந்திருந்தது. வழக்கமாக பெரிய பாட்டி ஊரில் நடக்கும் திருவிழா வந்தது. அனைவரும் ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் திருவிழா விடுமுறை நாட்களில் வேறு வருவதால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சென்று அங்கு கூத்தும் ஆட்டமும் பாட்டமுமாக தங்கள் நேரத்தை செலவிடுவர். இந்த வருடம் பூஜிக்கு குழந்தை பிறந்து இருப்பதால் அவளும் பூர்ணி குழந்தை உண்டாகி இருப்பதால் அவளும் வர முடியாமல் போக அருணா குடும்பமும் ஆருவின் குடும்பமும் மட்டும் செல்வதாக இருந்தது. மைதிலி 2 பெண்களையும் பார்த்து கொள்வதாக சொல்லிவிட இவர்கள் செல்லாததால் அவர்களின் கணவர்களும் செல்லவில்லை. இதை பற்றி அனைவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்க, ஆரு நீ வர இல்லடா என்றார் அகல்யா. வழக்கமாக எல்லா வருடமும் குதித்து கொண்டு கிளம்புவளாயிற்றே. அந்த கேள்வியில் ஒரு நொடி ஆருவின் கண்களில் மின்னல் போல சந்தோஷம் வந்து பிறகு அது பொய்யோ என்பது போல மறைந்தது. இல்லைம்மா, நான் வரல என சன்ன குரலில் மறுத்தவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க விஹானோ யோசனையோடு பார்த்திருந்தான். காரணம், ஆருவின் கண்களில் வந்த அந்த நொடி நேர மின்னலை மற்றவர்கள் வேண்டுமென்றால் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் விஹான் கவனித்திருந்தான். பூர்ணியின் மூலமாக பல முறை கேட்டிருக்கிறான் அங்கு செல்ல ஆறு ஆர்வம் காட்டுவதை. அப்படி இருக்கையில் இப்போது ஏன் இப்படி என்று யோசனை ஓடியது. இவளா சொன்னால் இருக்காது என ஆதி அதற்குள் அலறியிருந்தாள். அதில் அனைவரும் சிரிப்போடு ஆருவை பார்க்க, ஏண்டா போகல என மைதிலி மட்டும் கேட்டிருந்தார். அதற்கு என்ன பதிலளிப்பது என்று தெரியாமல் முழித்தவள் அது என சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிக்க முயல, நாங்க வர்றோம் என சொல்லியிருந்தான் விகு. இப்போ அதிர்வோடு இவனை பார்ப்பது மற்றவர்களின் முறையானது. காரணம், இதுவரை விஹான் ஒரு முறை கூட அங்கு வந்ததில்லை. நம்ப முடியாமல் அவர்கள் விஹானை பார்க்க ஆறு மட்டும் தலையை நிமிர்த்தவே இல்லை. ஓஹோ, இதுதான் காரணமா? அத்தானை பிரிய மனசில்லாம ஊருக்கு வரலன்னு சொன்னியா? நான் கூட இவ என்னடா இப்படி சொல்றாளேன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்று ஏற்ற இறக்கத்தோடு பேச மற்றவர்களும் அப்படியே நினைத்து கொண்டார்கள். இதில் மற்றவர்களுக்கு புரியாமல் போனாலும் விஹான் மனது ஜெய்க்கு நன்கு புரிந்தது. அவருக்கு நன்றாக தெரியும் இப்போது அவனுக்கு இருக்கும் வேலை பளு. ஆனால் அதைவிட மனைவியின் மானமும் ஆசியும் முக்கியம் என்று எடுத்த முடிவுக்கு அவருக்கு சந்தோஷத்தையே தந்தது. அதன்படி இவர்கள் எல்லாம் முன்பே முடிவு செய்த தேதியில் கிளம்பி செல்வதாகவும் விஹானும் ஆருவும் பின்னர் செல்வது என்று முடிவானது. ஆறு இதில் எந்த உற்சாகமும் காட்டவில்லை. அவ்வளவு ஏன் எந்த ஒரு உணர்வையும் முகத்தில் காட்டவில்லை. அடுத்த நாள் அனைவரும் கிளம்பி சென்றுவிட 2 நாட்கள் கழித்து இவர்கள் இருவரும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். காரில் வெகு நேரமாக அமைதி மட்டுமே நிலவியது. இருவருக்கும் இடையில் இருந்த அந்த 1-2 வார்த்தைகளும் நின்று போய் வெகு நாட்கள் ஆகியிருந்தது. தொலைதூர பயணம் என்பதால் உறக்கம் வராமல் இருக்க மெல்லிய ஒளியில் மெல்லிசைகளின் அரசன் இசைஞானி இளையராஜாவின் காதல் பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த இசையில் மயங்காதவர்கள் யார்? இருவருமே தங்கள் மறந்து அதை ரசித்து கொண்டிருந்தனர். விஹானின் காதல் மனம் அதில் வழிந்து ஒவ்வொரு பாட்டிலும் மயங்கியது. அவ்வப்போது ஏக்கமாக ஆருவை ஓரப்பார்வையில் தழுவி கொண்டிருந்தான். ஆருவை ஏறி அமர்ந்ததிலிருந்து வெளிப்பக்கம் பார்வையை திருப்பியவள் தான். அதன் பிறகு இந்த பக்கம் மறந்தும் கூட திரும்பவில்லை. நேரம் செல்ல செல்ல மெல்ல தூக்கம் கண்களை தழுவ மெல்லிய பாடலின் ஒளியில் தன்னை மறந்து உறங்கிவிட்டாள். ஆறு உறங்கியது தெரிந்து ஓரமாக வண்டியை நிறுத்தியவன் உறங்குபவளை வசதியாக சாய்த்து படுக்க வைக்கலாம் என்று நினைத்து தலையணையை கையில் எடுத்தவன் இருக்கையை பின்னுக்கு சாய்க்க நினைத்து சில நொடி தயங்கினான்.
முன்பு போல இருந்தால் யோசிக்காமல் தன் மேல் சாய்த்து கொண்டு சென்றிருப்பான். ஆனால் இப்போது இருக்கும் ஆர்வோ சிறு சத்தத்திற்கு கூட, அவ்வளவு ஏன் சிறு அசைவிற்கு கூட எழுந்து விடுவதா? சற்று தயங்கினான். எங்கே தன்னால் அவள் உறக்கம் கலைந்து விடுமோ என்று. ஆனால் அப்படி வாட்டமில்லாமல் ஆறு உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு மனம் கேட்காமல் அவள் மேல் கைப்படாமல் அதை செய்து முடித்தான் விஹான். மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்யவும் ஆறு சட்டென்று கண் விழித்தாள். தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்து விட்டு மீண்டும் உறங்கியவளை வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தான் விஹான். ஊர் வந்து சேர்ந்தவர்களை அனைவரும் வாசலில் வந்து வரவேற்று அழைத்து சென்றனர். ஆறு அவர்களின் செல்ல பேத்தி என்பதாலும் விஹான் முதல் முறையாக வந்து இருப்பதாலும் எல்லோரும் அக்கறையும் பாசமுமாக தாங்கினர். பெரிய பாட்டிக்கும் தாத்தாவிற்கும் ஆறுவிடம் இருந்த வித்தியாசம் நன்காகவே தெரிந்தது. அதை அவள் காதுபடவே பேசியவர்கள் திருமணமானதால் வந்த பொறுப்பு என்று நினைத்து கொண்டனர். ஆறு இவற்றை ஒரு சிறு புன்னகையோடு கடந்து விட்டாள். அன்று நாள் முழுவதும் அப்படியே செல்ல, அடுத்த நாள் ஏதேதோ விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் இளைஞர்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. இவர்கள் வீட்டிற்கு அடுத்தே விளையாட்டுப் போட்டி நடைபெற மைதானம் இருந்ததால் மாடியில் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தனர். வேடிக்கை பார்க்கும் சுவாரஸ்யத்தில் தன் அருகில் நின்றிருந்த நந்து அந்த பக்கம் நகர்ந்ததையும் அந்த இடைவெளியில் விஹான் வந்து நின்றதையும் கவனிக்க தவறிய ஆறு கடைசி நிமிடத்தில் தன் முகத்தை நோக்கி இந்த பக்கமாக சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த பந்து பறந்து வந்ததை கவனித்து அது தன் முகத்தை நேரடியாக தாக்காமல் இருக்க அருகில் நின்றிருந்தவனின் வலது முழங்கையை இரு கைகளால் கொண்டு இறுக பற்றி கொண்டவள் அத்தான் என்றபடியே அவன் தோள் சாய்ந்தாள். தன்மேல் அத்தான் என்று அழைப்போடு எதிர்பாராமல் சாய்ந்தவளை திரும்பி பார்த்தவன் நொடியில் நிலையை உணர்ந்து அந்த பந்தை தன் இடது கை கொண்டு கேட்ச் பிடித்திருந்தான். கண்மூடி சாய்ந்திருந்ததாலோ பந்து வந்து தன் வேகத்திற்கு இத்தனை நேரம் தன் ஒரு பக்க முகம் பஞ்சராகி இருக்க வேண்டுமே என்ற யோசனையோடு தோளில் சாய்ந்திருந்த முகத்தை நிமிர்த்தாமலேயே முகத்தை மட்டும் லேசாக திருப்பி வலது கண்ணை மட்டும் திறந்து பார்க்க தன் முகத்திற்கு வெகு அருகில் நூலிலையில் இடைவெளியில் ஒரு திடகாத்திரமான கை அந்த பந்தை நிறுத்தியிருப்பது தெரிய அது தன் முகத்தில் பட்டிருந்தால் என்னவாகியிருக்கும் என்று தோன்றவும் உடலில் ஏற்பட்ட சிறு நடுக்கத்தோடு பெருமூச்சோடு தேங்க்யூ அத்தான் ஹுஃப் என்றபடியே நிமிர்ந்தவள் அங்கு நந்துவித்துக்கு பதில் விஹான் நிற்பதை கண்டு ஏதோ தீயே தொட்டது போல பதறி விலகினாள். விஹான் அவளையும் அவளின் செய்கையையும் ஒரு கூர்மையான பார்வையில் பார்த்து கொண்டிருக்க அதற்குள் மொத்த குடும்பமும் அவளை சூழ்ந்து கொள்ள அங்கிருந்து வேகமாக விலகி சென்றான். விஹான் சென்ற பிறகு ஆறுவிடம் இருந்த பதட்டமும் நடுக்கமும் கொஞ்சமும் குறையவில்லை. மற்றவர்களை அவளை தேற்ற கொஞ்சம் கொஞ்சமாக இயல்புக்கு திரும்பினாள். அன்று முழுவதும் விஹான் அவள் இருக்கும் இடத்திற்கு கூட வரவில்லை. அவள் தன் மேல் சாய்ந்து தன்னை அத்தான் என்று அழைத்த அந்த நிமிடம் இறக்கையின்றி வானில் பறப்பது போல உணர்ந்த அந்த நொடி அவனுக்குமே தெரிந்துதான் இருந்தது. அவள் தன்னை அழைக்கவில்லை என்றும். ஏனெனில் விஹான் வந்ததை பார்த்தே நந்து அவளுக்கு வழிவிட்டு விலகினான். இருந்தாலும் அவளின் அழைப்பும் அணைப்பும் அவனை மயக்கியது தான் நிஜம். ஆனால் அவன் முகத்தை கண்ட நொடி அவள் பதறி விலகியதை விஹானால் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மற்றவர்கள் முன் அவள் மேல் உள்ள கோபத்தை காட்ட விரும்பாமலேயே ஒதுங்கி இருந்தான். அதற்கும் ஒரு முடிவாக உணவு நேரம் வந்தது. அங்கு அனைவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவது வழக்கம் என்பதால் யாருக்கும் வித்தியாசமாக தெரியாமல் இருக்க வந்து அமர்ந்தான். சாப்பிட்டவுடன் உறங்க செல்லாமல் சிறிது நேரம் அமர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். அன்றும் அதே போல பேச தொடங்கியவர்களின் பேச்சு நீண்டு கொண்டே செல்ல இரவு 11 மணி வரை நீண்டது. இதில் அமைதியாக எதிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தது இருவர் மட்டுமே. சரி நேரமாகுது பாருங்க, எல்லாரும் போய் படுங்க என பாட்டி சொல்லவும் அனைவரும் எழ அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்த ஆறு அப்படியே மயங்கி சரிய சற்று தள்ளி நின்றிருந்த விஹான் ஓடி வந்து தாங்கினான். அனைவரும் பதற ஒவ்வொருவரும் ஆறு என அவளை எழுப்ப முயல அதுவரை காலையிலிருந்து அவள் மேல் உள்ள கோபம் காற்றில் கரைந்திருக்க ஆறு என இடைவிடாது புலம்பியவாறே தட்டி எழுப்ப முயன்று கொண்டிருந்தான் விஹான். பதட்டத்துடன் ஆறுவை தூக்கி கொண்டு சென்று படுக்கையில் கிடத்தியவன் அவள் அருகில் அமர்ந்து அவளை எழுப்ப முயன்று கொண்டிருக்க வேந்தன் மருத்துவருக்கு அளித்து விஷயத்தை சொல்லி உடனே வரும்படி கேட்டு கொண்டிருந்தான். மருத்துவர் வர்ற வரைக்கும் அனைவரும் தவிப்போடு காத்திருக்க அங்கு இருந்த சமையல் வேலை செய்யும் முதிய பெண்மணி இதுக்கு எதுக்கு எல்லாம் இவ்வளவு பதறணும் என்றபடியே வந்து ஆறுவை சோதித்தவர் தான் நினைத்தது சரிதான், குளம் விருத்தி ஆகியிருக்கு என்றார் சந்தோஷ குரலில். இதை கேட்டு எல்லோரும் சந்தோஷிக்க கொஞ்சமும் எதிர்பாராமல் கேட்ட செய்தியால் இன்பமாக அதிர்ந்து நின்ற விஹான் ஆவலாக ஆறுவின் முகத்தை பார்க்க சோர்வாக கண் திறந்தாள் ஆறு. சரியாக அந்த நேரம் மருத்துவர் உள்ளே நுழைய
அனைவரின் கவனமும் அங்கு திரும்பியது. என்னதான் அந்த முதியவர் சொல்லி இருந்தாலும் மருத்துவர் அவர் வாயால் சொல்வதை கேட்க ஆவலோடு காத்திருந்தனர். விஹானுக்கு இதுநாள் வரையில் மனதை வருத்தி கொண்டிருந்த அன்றைய நிகழ்வு இன்று இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்ட நிமிடத்தில் இருந்து காணாமல் போயிருந்தது. தன் பிள்ளை, தன் காதல் மனைவியின் வயிற்றில் இந்த நினைவே மனதை நிறைக்க மற்ற எதுவும் மனதில் நிற்கவில்லை. ஆவலாக அருகில் வந்து நின்று மருத்துவரையும் அவர் உதிக்கப் போகும் வார்த்தையையும் கேட்க காத்திருந்தான். சோர்வாக கண்களை திறந்த ஆறு முகமெல்லாம் சந்தோஷம் பொங்க தன்னை சுற்றி நின்றிருந்த தன் வீட்டு ஆட்களை குழப்பமாக பார்த்தபடியே மருத்துவரின் செயலுக்கு ஒத்துழைத்தபடியே பார்வையை திருப்ப அங்கு விஹானும் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஒரு வித்தியாசம்! மற்றவர்களை விட டன்னாக விஹான் முகத்தில் சந்தோஷம் பூரிப்பும் நிறைந்து வழிந்தது. ஆறுவை பரிசோதித்து முடித்த மருத்துவரும் அனைவரும் எதிர்பார்த்ததையே உறுதி செய்ய விஹான் தன்னுள் பொங்கிய சந்தோஷ ஊற்றை முகத்தில் பிரதிபலிக்க ஆறுவின் முகமோ அதிர்ச்சியில் உறைந்தது. இவள் இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அன்றிலிருந்து அவள் அவளாகவே இல்லாததால் நாள் கணக்கு தள்ளி போனது அவள் கணவனத்தில் பதியவே இல்லை. அதற்கும் மேலாக இன்று காலை முதல் 2 முறை வாந்தியும் எடுத்து இருந்தாள். அப்போது கூட சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றே நினைத்திருந்தாள். இந்த குழப்பத்தில் விஹான் முக உணர்வுகளை கவனிக்க தவறி இருந்தாள். ஆறுவின் முகத்தில் வந்த அதிர்ச்சியை விஹான் கவனித்து இருந்தான். அவனுமே இதை எதிர்பார்க்கவில்லை என்பதால் அதனால் வந்த அதிர்ச்சி என்று நினைக்க, அதற்கு பிறகு இதை பற்றி சிந்திக்க விடாமல் அனைவரும் சூழ்ந்து கொண்டு இருவரையும் மாறி மாறி வாழ்த்த விஹான் சந்தோஷத்தோடு அதற்கு பதிலளிக்க ஆறுவோ சிறு தலையசைப்பை மட்டுமே பதிலாக தந்து கொண்டிருந்தாள். இதுதான் நீங்க சொன்ன பிளானிங்கா பாஸ் என வேந்தன் கலாய்க்க விஹான் முகத்தில் தோன்றிய வெக்க புன்னகை அவனுக்கு அவ்வளவு அழகை தந்தது. மேலும் ஏதோ பேச போனவனை தந்து அடக்க அனைவரும் சிரித்து கொண்டே வெளியேறினர். ஆறுவின் அமைதி சோர்வால் வந்தது என்று நினைத்து கொண்டு அவர்களோடு விஹானும் வெளியே சென்றான். ஜெய்யுக்கு அளித்து அவர் மீண்டும் தாத்தா ஆன செய்தியை பகிர்ந்து கொண்டவன் பிறகு மைதிலியோடும் தங்கைகளோடும் பேசிவிட்டு அவர்களின் வாழ்த்திற்கும் கிண்டலுக்கும் பதிலளித்துவிட்டு அவளோடு பேச விரும்பியவர்களுக்கு சோர்வாக படுத்து கொண்டிருக்கிறாள், நாளை பேசுங்கள் என்று சொன்னவன் உற்சாகமாக ஆறுவிற்கு குடிக்க ஜூஸ் எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தான். விஹான் அறைக்குள் நுழைந்தபோது ஆறு முழங்காலில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அதை முதலில் குழம்பியவன் அவளை பதத்தத்தோடு நெருங்கிய நேரம் அவன் மனதில் ஒருவேளை இந்த குழந்தை வந்தது பிடிக்காமல் தான் இந்த அழுகியோ என்று தோன்ற மனதோடு சேர்ந்து முகமும் இறுகியது. தான் அருகில் வந்து நின்றது கூட தெரியாமல் அழுது கரைந்து கொண்டிருந்தவளை இமைக்காமல் வெற்று பார்வை பார்த்தவன் இந்தா இதை குடி என்றான் இறுக்கமான குரலில். அதில் மெல்ல நிமிர்ந்தவள் அவனையும் ஜூஸையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேண்டாம் என்று தலையசைக்க பாட்டி கொடுக்க சொன்னாங்க என்றான் அதே இறுக்கமான குரலில். அவன் நிமிர்ந்து பார்த்தவள் அமைதியாக அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள். ஆனால் குடிக்காமல் கையில் வைத்திருந்தவளின் மனமோ தன் கணவனுக்கு தன்னையே பிடிக்காது. இதில் அன்று அவன் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகளான இங்கு நடந்ததில் எனக்கு கொஞ்சமும் விருப்ப இல்லை என்ற வார்த்தைகள் நினைவில் வந்து மனதை ரணமாக்க, பிடிக்காத உறவில் பிடிக்காத மனைவி மூலம் வரும் இந்த குழந்தையும் அவனுக்கு பிடிக்காத பிள்ளையாகி போகுமோ என்று நினைத்து வெதும்ப கண்கள் கண்ணீரே பொழிந்தது. ஆனால் அவள் அழுகையை பார்த்து கொண்டு இருந்தவனுக்கோ இந்த குழந்தை வந்தது பிடிக்காமல் அழுகிறாளோ என்று தோன்றியது. அது கோபத்தை கொடுக்க அதை கட்டுப்படுத்தியவன் இப்போ எதுக்கு இப்படி ஒரு அழுகை, எப்போ பாரு அழுது வடைஞ்சிக்கிட்டு, இனி இப்படி அழாதே, அது என் குழந்தைக்கு ஆகாது என கட்டுப்படுத்த முயன்று கோபத்தோடு பல்லை கடித்து கொண்டு அழுத்தமாக சொன்னான். அதில் அவனை நிதானமாக பார்த்தவள் கண்களை துடைத்து கொண்டு கையில் இருந்த ஜூஸை ஒரு வார்த்தை பேசாமல் குடித்துவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள். மனமோ என்ன மாதிரி உணர்கிறோம் என்றே தெரியாத உணவில் தத்தளித்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் என்னை பிடிக்கவில்லை என்றாலும் என் பிள்ளையை வெறுக்கவோ ஒதுக்கவோ இல்லாமல் ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளை என்று விஹான் சொந்தம் கொண்டாடுவதை எண்ணி அமைதியுற மற்றொரு மனமோ அப்போது கூட உன்னை பற்றி அவன் சிறிதும் யோசிக்க கூட இல்லையே, அவன் உன் பிள்ளை உன் வயிற்றில் இருப்பதை கூட அவன் விரும்பவில்லை என்பதைத்தான் அவனின் இறுகிய குரலை காட்டி கொடுக்கிறதே என்று நினைத்து வருந்தினாள். அவள் அருகில் அந்த பக்கம் படுத்திருந்த விஹான் மனமும் என் பிள்ளையை சுமப்பதை எண்ணி இப்படி அழுகிறாளே என ஆத்திரம், கோபம், வேதனை, ஆதங்கம் என்று எல்லாம் கலந்த கலவையாக மனதிற்குள் வருத்தி கொண்டிருந்தான். இவர்களின் இந்த மனம் விட்டு பேசாமல் தங்களுக்குள்ளேயே ஒன்றை நினைத்து வருந்தி கொண்டிருந்த நிலையும் ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. கோபத்தில் ஆறுவை கடிந்து கொண்டாலும் வழக்கம் போல விஹானின் மனம் அவளை எண்ணியே வருந்தியது. இப்போது இந்த குழந்தை என்பது இருவருக்குமே எதிர்பாராத ஒன்று. தனக்கே இவ்வளவு அதிர்ச்சி என்றால் ஒரு பெண்ணாக அவள் நிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. நடந்த நிகழ்வுகளில் இருந்து இன்னும் ஆறு வெளிவராத நிலையில் இந்த அதிர்வு அவளை எப்படி பாதித்திருக்கும் என்று நன்றாக புரிந்தது.
மற்றவர்களிடம் பகிர்ந்து ஆறுதல் தேட முடியாத விஷயம். ஆறுதலாக இருக்க வேண்டிய நானே இப்படி இருக்கலாமா என தன்னையே திட்டிக் கொண்டு ஆருவிடம் பேச நினைத்து எழுந்து அமர்ந்தான். அவளோ உறங்கிக் கொண்டிருக்க, இப்போது சில நாட்களாக அவள் சரிவர உறங்கி விஹான் காணவில்லை என்பதால் அவளை எழுப்ப மனம் வரவில்லை. காலையில் முதல் வேளையாக ஆருவிடம் மனம் திறந்து பேசி தன்னை புரிய வைக்க வேண்டும் என்றே முடிவெடுத்த பிறகே உறங்கி போனான். காலையில் விஹான் கண் விழித்த போது ஆறு அருகில் இல்லை. தன் வேலைகளை முடித்து கொண்டு கீழே சென்றவனை அவன் மொத்த குடும்பமும் எதிர்கொண்டது. நம்ப முடியாமல் திகைத்து நின்றவனை நெருங்கிய ஜெய், நல்ல செய்தி கேட்டதிலிருந்து உடனே 2 பேரையும் பார்த்தே ஆகணும்னு கிளம்பி வந்துட்டோம் என சந்தோஷமாக சொல்லியபடியே அணைத்து கொண்டார். அவர்களின் அன்பு விஹானை நிகழ வைத்தது. பெற்றவர்கள் ஓடி வந்தார்கள் சரி, ஆனால் கைக்குழந்தையை தூக்கி கொண்டும் பூஜியும் வயிற்றில் பிள்ளையோடு பூர்ணியும் அவர்களுக்காக அவர்களின் கணவர்களும் வந்து இருப்பதை என்னவென்று சொல்வது? எந்த காரணத்தை கூறி திருவிழாவிற்கு வர மறுத்தார்களோ, இன்று அந்த காரணத்தை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் இவர்களுக்காக வந்து நின்றதை கண்டவன் அவர்களின் அன்பில் கரைந்து நின்றான். ஆருவோ மைதிலியின் மடியில் சுகமாக சாய்ந்து கொண்டு அனைவரின் அன்பு மலையில் நனைந்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு அங்கிருந்த 3 நாட்களும் விஹான் ஆருவின் முகத்தை பார்ப்பதே அரிதாகி போனது. நாள் முழுவதும் அவர்களுடைய இருப்பது மட்டுமின்றி உறங்குவதும் கூட அவர்களுடையதான். ஒவ்வொருவரும் மாறி மாறி தாங்க அந்த நேரத்து உடல் உபாதைகளுக்கு அவர்களின் துணை தேவைப்பட விஹானும் அதை புரிந்து நடந்து கொண்டான். பெரிய தாத்தா பாட்டி இருவருக்குமே மனம் சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. இத்தனை வருடங்களாக வராதவர்கள் எல்லாம் வந்திருக்க, புது வரவின் வருகை வேறு சேர்ந்து மகிழ்ச்சியில் அனைவரையும் மூழ்கடித்தது. ஊருக்குள் ஒரு திருவிழா என்றால் வீட்டிற்குள் தனியாக இவர்களுக்கு ஒரு திருவிழா நடந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக எல்லாம் முடிந்து அனைவரும் ஊர் திரும்பி 1 வாரம் ஆகியிருந்தது. கர்ப்பகால உடல் உபாதைகளோடு ஆறு கல்லூரிக்கும் சென்று வந்து கொண்டிருந்தாள். அவள் படும் வேதனைகளை காணும் போது விஹான் குற்ற உணர்வில் தவித்து போனான். இறுதி வருட பரீட்சை நேரத்தில் அவள் அனுபவிக்கும் இந்த துன்பங்களுக்கு தெரியாமலும் நடந்திருந்தாலும் நான் தானே காரணம் என்று வருந்தினான். பழைய ஆர்வாக இல்லாமல் சோக சித்திரமாக உலா வந்து கொண்டிருந்தவளை காண முடியாத ஒரு முடிவுக்கு வந்தான். அதன்படி தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவனுக்கு அன்று மதியமே கல்லூரி முடிந்து விட்டதாக ஆருவிடமிருந்து மைதிலிக்கு அழைப்பு வர டிரைவரை அனுப்பாமல் விஹானை கிளம்பி சென்றான். இன்று எப்படியாவது அவளிடம் பேச நினைத்து ஆருவை வெளியே அழைத்து செல்ல எண்ணி சென்றவன் முதலிலேயே முடிவு கட்டி கொண்டான். என்ன நடந்தாலும் கோபப்படக்கூடாது என்று. ஒவ்வொரு முறையும் அவளிடம் பேச நினைக்கும் போதெல்லாம் இந்த கோபம் தனி வந்து அதை தடுக்கிறது. கல்லூரிக்குள் காரை நிறுத்தி இறங்கியவனின் பார்வையில் தூரத்தில் ஆறு அமர்ந்திருப்பது தெரிந்தது. அவனுமே கோபப்படாதவாறு பேச நினைத்து புன்னகையோடு அவளை நெருங்கியவனுக்கு அப்போதே ஆருவின் அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த புனித் கண்ணில் பட்டான். நெற்றி சுருங்க அடுத்த அடி எடுத்து வைக்காமல் அங்கேயே நின்றவனுக்கு அவர்கள் பேசுவது தெளிவாக காதில் விழுந்தது. புனித் என்ன பேசினான் என்று தெரியவில்லை. ஆறுதான் கோபமாக பேசி கொண்டிருந்தாள். நீங்கள் உங்கள் மனசு, உங்கள் காதல் இதை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்க இல்லை? நீங்கள் விரும்பின உடனே அந்த பொண்ணும் உங்களை விரும்பணும். அது அவள் கடமை, அப்படித்தானே? அவளும் ஒரு உயிர். அவளுக்கும் ஆசை, விருப்பு, வெறுப்பு, தேவை எல்லாம் இருக்கும் என்று யோசிக்க கூட மாட்டீங்க. நீங்கள் விரும்பின உடனே அவளும் அதுக்கு சம்மதிக்கணும். அப்படி இல்லைன்னா அவள் வேற யாரையாவது விரும்பினா உங்களால் ஏற்றுக்க முடியாது, அப்படித்தானே? அப்படி அவள் மனசில் யாராவது இருந்தால் அதை பிரித்து அந்த காதலை நிறைவேற விடாமல் செய்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக்குவீங்க இல்லை? அப்படி என்ன சார் உங்கள் காதல் ஸ்பெஷல்? உங்களுக்கு உங்கள் காதல் எவ்வளவு முக்கியமோ அப்படித்தானே மற்றவங்களுக்கும். நீங்கள் உண்மையிலேயே அவளை விரும்பி இருந்தால் முதல்ல அவளை உங்கள் விருப்பத்திற்கு தலையாட்டும் பொம்மையாக பார்க்காம உயிருள்ள மனுஷியாக விருப்பு வெறுப்பு சொல்லக்கூடியவளாக பாருங்க என இடைவெளியின்றி படபடவென புரிந்தவள், இனி எந்த காரணத்திற்காகவும் என்னை பார்க்க வராதீங்க என்றாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த இருவருக்குமே இருவேறு வகையில் அவள் பேச்சு மனதை தாக்கியது. புனித்துக்கு, நீ வேண்டுமானால் என்னை விரும்பி இருக்கலாம், ஆனால் என் மனதில் நீ இல்லை. நீ விரும்பியதற்காகவெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக புரிய விஹானுக்கும் ஆருவின் வார்த்தைகள் குற்ற உணர்ச்சியை கொடுத்தது. அவனுக்கு பிடித்த ஒரே காரணத்திற்காக ஏதேதோ சொல்லி என்னென்னவோ செய்து ஆருவை சம்மதிக்க வைத்து அவளை மணந்திருக்க கூடாதோ? என்னை பற்றி, என் மனதை பற்றி, அதில் இருக்கும் காதலை பற்றி அவளை நினைத்து அவள் மனதை பற்றி யோசிக்க தவறிவிட்டேனோ? இல்லையே, ஆருவிற்கு என்னை பிடிக்கவில்லை என்றாலும் அப்போது வரை அவள் மனதில் வேறு யாரும் இல்லை என்று உறுதி செய்த பிறகுதானே இந்த முடிவை எடுத்தேன். இப்போது இவள் பேசுவதை பார்த்தால் அப்படி இல்லை போலிருக்கிறதே. அப்படியானால் அவள் மனதில் வேறு யாரோ இருக்கிறார்களோ? இந்த ரீதியில் யோசிக்க துவங்கியவனுக்கு ஒரு பேச்சுக்காக கூட அப்படி அதற்கு மேல் யோசிக்க முடியவில்லை. ஆனால் ஒருவேளை அதனால்தானோ என்னிடம் அவள் காட்டும் இந்த ஒதுக்கமும் என்னை தவிர்ப்பதும் என்று நினைத்து உள்ளம் துடித்தது. அப்போதுதான்
பார்வையை திருப்பிய ஆரு. விஹான் நிற்பதைக் கண்டு அவன் வருவான் என்று எதிர்பார்க்காததால் முதலில் தயங்கியவள் பிறகு அவனோடு எழுந்து சென்றாள். செல்லும் முன் புனித்திடம் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. அவ்வளவு ஏன், அப்படி ஒருவன் அங்கு அமர்ந்திருப்பதைப் போல காட்டிக் கொள்ள கூட. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை சொல்லில் அல்லாமல் செயலில் புரிய வைத்து விட்டு சென்றாள். காரில் வரும்போது இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. விஹான் மனம் முழுவதும் ஒருவித வெறுமை சூழ்ந்திருந்தது. என்ன முடிவு எடுத்து இங்கு வந்தானோ அதற்கு முற்றிலும் எதிரான மனநிலையில் இப்போது இருந்தான். அவனுக்குமே புரிந்துதான் இருந்தது இது தனக்காக சொல்லப்பட்டதில்லை என்று. ஆனாலும் அத்தனை எளிதாக அந்த வார்த்தைகள் கொடுத்த தாக்கத்திலிருந்து வெளியே வர விஹானால் முடியவில்லை. ஆருவோ இப்பொழுது இருக்கும் மனநிலையையும் உடல்நிலையையே மீறி புனித்திடம் கோபப்பட்டுவிட்டு விறுவிறுவென வந்து காரில் ஏறி அமர்ந்ததும் அங்கிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடமடவென குடித்து தன் கோபத்தை குறைத்து கொண்டவள் கண்மூடி இருக்கையில் சாய்ந்தாள். மனமோ புனித் பேசியதை எண்ணி கொதித்து கொண்டிருந்தது. இன்று மதியத்திற்கு மேல் வகுப்புகள் இல்லை என்று தெரியவே வீட்டிற்கு தெரிவித்துவிட்டு அமர்ந்தவளை காண புனித் வந்தான். அவனை இந்த நேரத்தில் இங்கு கொஞ்சமும் எதிர்பாராததால் குழம்பியவள் என்னவென்று கேட்க, நாளைக்கு நான் லண்டன் கிளம்புகிறேன். உனக்கு உன் மனசில் நான் இருக்கேனா இல்லையா? எனக்கு ரெண்டில் ஒன்று பதில் தெரிஞ்சாகணும் ஆரு. இப்போ நீ உன் ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்க என்றெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை நிஜமாவே உனக்கு இது பிடிக்காத திருமணமாக இருந்து உன் மனசில் நான் தான் இருந்தேன்னா எதை பற்றியும் யோசிக்காம என்னோட கிளம்பி வந்துடு. உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவேன். என் நீளமாக பேசிக்கொண்டே சென்றவனை வெறுமையான கண்களோடு பார்த்து கொண்டிருந்தாள் ஆரு. அவளிடமிருந்து பதில் இல்லாமல் போகவே ஆருவின் முகத்தை பார்த்தவனுக்கு அதிலிருந்து எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் வேறு ஒன்றாக புரிந்து கொண்டு, எஸ் ஐ நோ, இப்போ உன்னை ஸ்டேட், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. உன்னோட குழந்தை என்னோட குழந்தை மாதிரி தான். இனி இதை நினச்சி ஒரி பண்ணிக்காத. நான் அதுக்கு ஒரு நல்ல அப்பாவா என மேலும் என்ன சொல்ல இருந்தானோ அதற்குள் ஷட்டப் என ஆத்திரத்தில் கத்தியிருந்தாள் ஆரு. அதில் புனித் ஆருவை அதிர்ந்து பார்க்க, சி என அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் முகத்தை சுளித்து கொண்டு திரும்பினாள். அவளின் அந்த செயலில் உண்டான பதட்டத்தோடு புனித் ஆரு என அழைத்து ஏதோ சொல்ல வர, என் பெயரை சொல்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது என கோபப்பட்டவளை கண்டு எப்படி அவளுக்கு புரிய வைப்பது என்று அவன் முழித்தான். என்ன சொன்ன? என் 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 குழந்தைக்கு நீ என வார்த்தையை உச்சரிக்கக்கூட முடியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் உடதோடு துடிக்க நின்றிருந்தவள் இந்த குழந்தையோட அப்பா இவன் வெளியே வரப்போகிற ஒவ்வொரு நொடியையும் எண்ணி மனசெல்லாம் அவ்வளவு ஆசையோடு காத்துட்ருக்கான். பிள்ளை மண்ணில் விழாமல் கையில் தாங்க என பெருமையோடு சொன்னவள் ஒரு கல்யாணமான வயிற்றில் பிள்ளையோடு இருக்கிற பொண்ணுக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு கூட தெரியாது நீ எல்லாம் என வெறுப்போடு பேசியவளின் பேச்சை கேட்டு திகைத்து போய் புனித் அமர்ந்திருக்கும் போதுதான் விஹான் வந்தது. முன்பே வந்திருந்தால் ஆருவின் பேச்சை கேட்டு இருந்தால் அவள் மனம் புரிந்து இருக்கும். ஆனால் கேட்க வேண்டியதை கேட்காமல் இருவரின் வழக்கமான கேட்கக்கூடாததை மட்டுமே கேட்டு மனதை குழப்பி கொண்டே இருந்தான். அடுத்தடுத்து வந்த நாட்களில் ஆரு அந்த நேரத்து உடல் உபாதைகளால் மிகவும் அவதிப்பட்டாள். இறுதி வருட பரீட்சை வேறு நெருங்கி கொண்டிருக்க ரொம்பவே துவண்டு போனாள். அவள் படும் அவதிகளைக் கண்டு விஹான் உள்ளம் துடிக்க அமர்ந்திருப்பான். அருகில் சென்று அவளை தாங்கி அரவணைக்க துடிக்கும் கரங்களை கட்டுப்படுத்த போராடி கொண்டே இருப்பான். ஓரளவுக்கு மேல் அது முடியாமல் போகும்போது அங்கேயே நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து விடுவான். விஹானின் இந்த செய்கைக்கு காரணம் சென்ற வாரத்தில் ஒரு நாள் இப்படித்தான். சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்க அடுத்த நாள் ஏதோ டெஸ்ட் இருந்ததால் களைப்பையும் மீறி படிக்க முயன்று கொண்டிருந்தாள் ஆரு. மைதிலியும் சற்று இடைவெளி விட்டு அவ்வப்போது கொண்டு வந்து கொடுத்த ஜூஸ் முதற்கொண்டு எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்க துவண்ட கொடி போல இருந்தாள். இந்த நிலைமையிலும் விடாது படித்து கொண்டிருப்பவளை கண்ட விஹானுக்கு கோபமே வந்தது. ரெஸ்ட் எடுக்காம இப்போ இது ரொம்ப அவசியமா என்று. ஆனால் எதுவும் சொல்லாமல் தன்னைத்தானே அருகில் சேர்க்க மாட்டாள் என்று மைதிலியை அங்கேயே இருக்க செய்தான். அவரும் அன்று முழுவதும் ஆருடனே தான் இருந்தார். இரவு உறங்க அவர் அறைக்கு மைதிலி சென்றுவிட ஆறு படுத்த ஒரு அரை மணி நேரத்தில் மீண்டும் வாந்தி வரும் போல் இருக்க உடனே எழுந்து கொள்ள முடியாமல் தடுமாறி எழுந்து அமர்ந்தவளின் நிலை புரிந்து அவள் வாயருகே தன் இரு கரங்களையும் ஏந்திய விஹான் எடு இறங்காதே என்றான். அதில் நிமிர்ந்து விஹானையும் அவன் கைகளையும் ஒரு பொருள் விளங்கா பார்வை பார்த்துவிட்டு எழுந்து சென்று குளியறைய கதவை அடைத்தாள் ஆரு. சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வந்தவளின் முன் தண்ணீர் கிளாஸை விஹான் நீட்ட அதை வாங்காமல் அவளே சென்று வேறு கிளாஸில் நீர் ஊற்றி குடித்தவள், மற்றவங்க முன்னே நடிக்கிறதோட நிறுத்திக்கோங்க. என்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் பத்திரமா பெற்று உங்ககிட்ட கொடுத்துடுவேன், கவலைப்பட வேண்டாம் என கோபத்தோடு பேசிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள். விஹானும் என் அன்பும் பாசமும் அக்கறையும்
இவளுக்கு நடிப்பா தெரியுதா? என் மனசு உனக்கு புரியவே புரியாதாடி என எண்ணி வருந்தியவன், என் அருகாமை அவளுக்கு வேதனை தருகிறது என்றால் இனி அதை ஆருவிற்கு தர விரும்பாமல் ஒதுங்கி கொண்டான். ஆருவின் வார்த்தைகளை மட்டுமே பார்த்தவனுக்கு அதன் பின் இருந்த அவளின் மனதின் வலி புரியாமல் போனது. உன்னுடைய இந்த அக்கறை உன் குழந்தைகளுக்காகத்தானே? என் மேல் அன்போ பாசமோ அக்கறையோ இல்லாமல் உன் குழந்தையின் நலனுக்காக நீ என்னை கவனித்து கொள்ள தேவையில்லை என்றே அவள் கூறியது. இப்படியே நாட்கள் செல்ல ஆறு கல்லூரி முடிந்து வீட்டில் இருக்க துவங்கினாள். பூர்ணிக்கு பிரசவ நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் அவளை தாங்கி கொண்டிருக்க அதே அளவு அன்பும் அக்கறையும் ஆருவிற்கும் கிடைத்தது. ஆனால் ஒரு கணவனாக அருவிடமிருந்து பூர்ணிக்கு கிடைக்கும் அன்பும் காதலையும் பார்க்கும்போது தன்னையும் அறியாமல் ஆருவின் மனதை ஒரு ஏக்கம் சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமாக பூர்ணி மேல் பொறாமை எல்லாம் இல்லை. ஆருவிற்கு அதனால் அது போல தனக்கும் தன் குழந்தைக்கும் விஹானின் அரவணைப்பு கிடைக்கலை என்றுதான் மனம் வலித்தது. இந்த எண்ணம் எல்லாம் வரும்போது அமைதியாக ஜன்னல் அருகில் சென்று நின்று கொண்டு வெளியே இலக்கின்றி வெறிக்கும் ஆருவின் கைகள் ஆதரவாக தன் வயிற்றை தாங்கி இருக்கும். இப்படி சோக சித்திரமாக ஆறு நிற்கும் காட்சியை இப்போது எல்லாம் அடிக்கடி விஹான் காண நேர்ந்தது. மற்றவர்கள் முன் இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொள்ளும் ஆரு தனிமையில் தங்கள் அறையில் தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும்போது வாரி அணைத்து ஆறுதல் படுத்த துடிக்கும் கைகளை கட்டி போட வைக்க பெரும்பாடு பட்டான் விஹான். நான் இருக்கும்போது உனக்கென்ன கவலை? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் இருக்கேன் என அவளை அணைத்து ஆறுதல் படுத்த துடிப்பவனுக்கு இரவில் அவள் உறங்கிய பிறகு வயிற்றில் இருக்கும் பிள்ளையை தொட்ட உணரவோ முத்தமிடவோ விஹான் முயல்கையில் ஆறு முழித்து கொள்வதால் இந்த நேரத்தில் அவள் சரிவர தூக்கம் வராமல் படும் அவதிகளை அருகில் இருந்து பார்ப்பவன் தன்னால் அவள் தூக்கம் கெட வேண்டாம் என்று அந்த முயற்சிகளையும் கூட கைவிட்டான். இதற்கிடையில் ஆருவிற்கு வளைகாப்பு விழா வந்தது. தன் பெரிய வயிற்றை இறுக்கி பிடித்து சேலை கட்டி பூர்ணியின் குழந்தைக்கு பேர் வைக்கும் தினத்தன்று அவள் பட்ட கஷ்டங்களை கண்ட விஹான் மைதிலியின் மூலமாக இலகுவான தொளவென முழு சல்வார் அணிந்து கொள்ள செய்தான். அதை அணிந்து கொண்டு முழு அலங்காரத்தோடு அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை அருகே வந்தவளின் அழகில் தன்னை மறந்து நின்றிருந்தான் விஹான். எப்பொழுதுமே ஆறு அழகிதான். இப்பொழுது தாய்மையின் பூரிப்போடு அலங்காரமும் அனைவரும் அவளையே பார்ப்பதால் உண்டன் சங்கடமும் சேர ஒரு மாதிரி கலவையான மனநிலையோடு நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஆரு. மேடையை நெருங்கியவள் அதில் ஏற முயல அங்கு நின்று கொண்டிருந்த விஹான் சட்டென்று வந்து கை கொடுத்து உதவி அடடா அடடா என இளைய தலைமுறைகள் கிண்டல் செய்ய விஹானின் கைகளை பிடித்து கொண்டு ஏறிய ஆருவின் கண்கள் வெட்கத்தால் சிவந்து போனது. சும்மாவே அவனை வெட்டமிடுபவன் இந்த வெட்க சிவப்பிற்கு பிறகு ஒரு அங்குலம் கூட அவளை விட்டு நகரவில்லை. நிம்மதியும் சந்தோஷமுமாக விழா நடந்து முடிந்து அன்று இரவே ஆருவிக்கு வலி ஏற்பட ஆரம்பித்தது. மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பிரசவ அறைக்குள் விஹான் வர வேண்டும் என்று நிற்க மருத்துவரும் சுகப்பிரசவத்தில் இப்போது இது எல்லாம் சகஜம் என்பதால் அனுமதிக்க ஆருவோ முடியவே முடியாது என்று மறுத்தாள். இருவரும் கணவன் மனைவிதான் என்றாலும் இந்த குழந்தைக்கு அவனே தகப்பன் என்ற போது இவர்களுக்கிடையே சாதாரணமான உறவோ நெருக்கமோ எதுவும் இதுவரை இல்லையே. ஆருவை திரும்பி முறைத்த விஹான் குழந்தை பிறக்கும்போது நான் கூட இருப்பேன் என அழுத்தமாக அவள் காதருகில் குனிந்து கூற அவளுக்கு இருந்த வழியில் அவனை எதிர்த்து பேசவோ மறுக்கவோ முடியாது ஒத்துக்கொண்டாள். ஆறு ஒவ்வொரு முறையும் வழியில் துடிக்கும்போது அந்த வழியை தன் இதயத்தில் உணர்ந்தான். விஹான் அவன் தவித்து துடித்து அலறி பிரசவிக்கும் போது கண்களில் நீர் வழிய அவளின் வலியை தாங்கிக் கொள்ள முடியாத கையாளாக தனத்துடன் நின்றிருந்தவன் மருத்துவர் அழைக்கவே அவர் அருகில் செல்ல இரு கைகளையும் விரித்து பிடிக்குமாறு அவர் சொன்னபடி செய்ய இந்த மண்ணில் வந்து அவதரித்தான் இவர்களின் செல்ல மகன் தன் தந்தையின் கைகளில். அவனின் துடிப்பை கண்டே அந்த பெண் மருத்துவர் இந்த பெரும் வாய்ப்பை தந்திருந்தார். எந்த ஒரு அருவருப்பும் இல்லாமல் தன்னோடு சேர்த்து அணைத்து நெஞ்சில் சாய்த்து தன் மகனை உச்சி முகர்ந்த விஹான் அவனை ஆருவின் அருகில் கொண்டு செல்ல அதுவரை அவர்களையே இமைக்க மறந்து பார்த்திருந்தவள் முகத்தில் புன்னகையோடும் கண்களின் நிம்மதி மற்றும் ஆனந்த கண்ணீர் வழிய பூரிப்போடு அசதியில் கண் மூடினாள். 21 நாள் சென்றிருக்க அன்று விஹான் ஆறு தம்பதிகளின் தவ புதல்வனுக்கு பெயர் சூட்டும் விழா. மொத்த குடும்ப உறுப்பினர்களும் கூடியிருக்க அந்த வீட்டின் இளவரசனுக்கு அதர்வா ஜர்வஜித் என்று பெயர் சூட்டினார். கண்கள் கிடத்தி அந்த விழா முழுவதும் விஹானின் தாய்மையின் பூரிப்போடு மகனை மடியில் கொண்டு அமர்த்தியவளையே சுற்றி வந்து கொண்டிருந்தது.
குழந்தை பிறந்தது முதலே விஹானின் அருகாமை ஆறுவாள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிப்போனது. அவன் குழந்தையை கொஞ்சுவதை தடுக்க அவளுக்கு மனம் இல்லாமல் போனதே காரணம். அப்படித்தான் இப்போதும். தன்மேல் படியும் விஹானின் பார்வையை ஆறு நினைத்திருக்க எதிர்பாராமல் திரும்பும் சில நேரங்களில் எல்லாம் அது அப்படி இல்லையோ, பார்வை என்மீது இருந்ததோ என எண்ணி குழம்பி போனாள். அன்று முழுவதும் இந்த குழப்பமும் அந்த பார்வையும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அன்று விஹான் தன் தொழில் சம்பந்தமாக ஆஸ்திரேலியா செல்ல வேண்டியிருந்தது. அதனால் பிறந்ததற்கு பிறகு முதல் முறையாக பிரியும் மகனை வட்டமிடுகின்றன அவன் கண்கள் என்று முதலில் கண்டு கொள்ளாமல் இருந்தவளுக்கு ஏதோ உறுத்த. ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அவன் பார்வை தன் மீதே இருப்பதைக் கண்டு குழம்பினாள். ஆனால் அந்த கண்களிலிருந்து என்ன என்றுதான் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மாலை ஆஸ்திரேலியா கிளம்புவதற்காக தன் அறையில் கண்ணாடி முன் நின்று தரைவாரி கொண்டிருந்த விஹான் முன் ஓடி வந்து மூச்சு வாங்க நின்றவளை எதுவும் புரியாமல் என்னவென்பது போல் திரும்பி பார்க்க இரு கரங்களையும் உயர்த்தி தூக்கு என்றாள் ஆறு. அதை நம்ப முடியாமல் என்ன என மீண்டும் கேட்டவனை இன்னும் நெருங்கி தூக்கு என்றவளை நொடியும் தாமதிக்காமல் இடையில் கை கொடுத்து ஏன் எதற்கு என்று தெரியவில்லை என்றாலும் தூக்கியிருந்தான். அடுத்த நொடி அவன் முகம் முழுவதும் தன் முத்தத்தால் அர்ச்சித்தவள் இறுதியாக இதழை நோக்கி நெருங்கி வினாடி தாமதித்து பின் அதிலும் தன் முத்திரையை பதிக்க கண்மூடி அவளின் முத்தத்தில் மூழ்கியிருந்தான் அந்த காதல் கணவன். விஹான் இந்த ஆறுவின் எதிர்பாராத முத்தத்தில் சுகமாக மூழ்கியிருக்க சில நிமிடங்களுக்கு பிறகு அவனிடமிருந்து விலகி விஹான் முகத்தை கண்ட ஆறு தன்னை அவன் கைகளிலிருந்து விடுவித்து கொண்டு இறங்கினாள். அந்த அசைவில் கண் விழித்து பார்த்தவன் முகத்தை குழந்தையின் கைகளில் இருந்து மிட்டாய் பறிக்கப்பட்டது போல் வைத்து கொண்டு ஏன் என்பது போல் பார்க்க, நான் தான் தொடங்கினேன். ஒரு கட்டத்திற்கு அப்புறம் அதை உன் கையில் எடுத்துக்கொள்ள தெரியாதா? அப்படியே பொம்மை பாரி நிற்கிற என போலி கோபத்தோடு முறைத்து கொண்டு ஆறு கேட்க அவள் எதை சொல்கிறாள் என்று புரியவும் ஆறுவின் அந்த செல்ல கோபத்தை ரசித்தபடியே நான் ஏன் கையில் எடுக்கணும்? என் பொண்டாட்டி எனக்கு தர்ற ஃபர்ஸ்ட் கிஸ், அதை நான் முழுசா என்ஜாய் செஞ்சேன் என கண் சிமிட்டலோடு முகத்தில் குறும்பை தேக்கி விஹான் சொல்லவும் இது ஒன்றுதான் குறைச்சல் இல்லை என நொடித்து கொண்டவளை தன்னோடு இழுத்து இணையோடு அழைத்தவன் வேற எதில் குறைச்சல்னு சொல்லு, சரி பண்ணிடலாம் என்றான் கொஞ்சலாக. அப்போதே அவளுக்கு இங்கே வந்த காரணம் நினைவுக்கு வர விஹானின் கை வளைவில் இருந்தபடியே அவன் சட்டையை இரு கைகளால் பற்றி ஏண்டா என்கிட்ட சொல்லலை என்றான் முறைப்போடு. ஆறுவின் இந்த திடீர் செய்கைக்கே இப்போது வரை என்ன காரணம் என்று தெரியாதவன் இப்போது எதை பற்றி கேட்கலாள் என்று புரியாமல் முழித்தவாறே என்ன சொல்லல என்றான் யோசனையோடு. உனக்கு என்ன பிடிக்கும்னு என ஏன் சொல்லாமல் மறைத்து விட்டா என்று குறைப்பட்டு கொண்டே கேட்க விஹானின் முகம் அவளின் வார்த்தையை கேட்ட நொடியில் வேதனையை தத்தெடுக்க சொல்லி என்ன மியூஸ், என்ன பூனைக்குட்டி தான் என்னை பிடிக்காதே என்றான் சற்று விரக்தியான குரலில். அதை கேட்டு விஹானை முறைத்தவள் அப்படின்னு உன் பூனைக்குட்டி சொல்லுச்சா என இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைத்தபடி கேட்கவும் இதை சொல்லி வேற என பேசிக்கொண்டே நின்றவன் பாதியிலே தன் பேச்சை நிறுத்திவிட்டு ஹே என்ன சொன்ன என்றான் நம்ப முடியாத குரலில். சுரக்காயில் உப்பில்லைன்னு சொல்கிறாங்க என்றபடி அங்கிருந்து நகர முயன்றவளின் கைப்பற்றி நிறுத்தி தன்னை நோக்கி இழுக்க விஹான் மேல் வந்து பூப்பந்து போல மோதி நின்றாள். ஆறு ப்ளீஸ் என்ன சொன்ன சொல்லிடு என தன்னோடு சேர்த்து இருக்க அணைத்தபடியே கேட்டவனிடமிருந்து விலக முயன்றபடியே கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் என உதரை சுழித்து கொண்டு சொன்னவளை அப்படியே விழிகளாலேயே விழுங்கியபடியே தூக்கி கொண்டு இருந்ததினால் அவள் முகத்தில் தெரிந்த வெட்கத்தில் தன்னை இழந்து அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தவன் சொல்லிடு என்றான் கிசுகிசுப்பாக. அவன் அருகாமையில் கழுத்தில் புதைந்தபடி பேசியதால் விஹானின் உதடுகள் உரசியதாலும் மீசையின் குறுகுறுப்பாலும் உடல் கூச மேலும் முன்றியவள் என்றாள் வார்த்தையே வெளிவராத குரலில். அதில் நிமிர்ந்து அவளை பார்த்தவனின் கண்களில் கோபத்திற்கு பதில் ஒருவித மயக்கமே இருந்தது. ஆறுவை தூக்கியபடியே நகர்ந்தவனின் கழுத்தில் கை கோர்த்து தன்னோடு இறுக்கி கொண்ட ஆறுவை அப்படியே படுக்கையில் சரித்தவன் அவளுடன் சேர்ந்து சரிந்தான். காலையிலிருந்து தாய்மையின் பொலிவோடு முழு அலங்காரத்தில் இருந்தவளின் மேலிருந்து பார்வையை விளக்க முடியாமல் தடுமாறியவன் அவளையும் குழந்தையையும் ஒரு வாரம் பிரிய வேண்டியிருப்பதை எண்ணி கலங்கி கொண்டிருந்தவன் அவள் கொடுத்த இதழொற்றலில் தித்திப்பு இன்னும் பித்து கொள்ள வைக்க மெல்ல ஆறுவின் இதழை நோக்கி குனிந்தான். அதுவரை விஹானையே பார்த்து கொண்டிருந்தவள் அவனின் செய்கைக்கான அர்த்தம் புரிய கண்களை மூடிக்கொண்டாள். ஆரோ ஓப்பன் யுவர் ஐஸ் என நூலிடை இடைவெளியில் இதழை தீண்டாது நிறுத்தி கரகரத்தவனின் குரலில் மேலும் சிவந்தவள் மாட்டேன் என்பது போல் தலையசைத்தாள்.
ஆரு ப்ளீஸ் என்றவாறே அவளின் கண்களில் இதழ் பதித்தவனின் செய்கையில் அவளையும் அறியாமல் ஆருவின் கண்கள் திறந்து கொள்ள அதில் கரை புரண்ட காதலில் சுகமாய் தொலைந்து போனான். அந்த மனம் முழுக்க தழும்ப தழும்ப காதலை சுமந்து கொண்டு அவளுக்காக காத்திருந்த காதலன் திடீரென்று வந்து ஆறு இப்படி நடந்து கொண்டதற்கான காரணம் என்னவென்று இப்போது வரை தெரியாவிட்டாலும் இந்த நிமிடத்து சந்தோஷம் ஒன்றே போதுமென தோன்றியது விஹானுக்கு. இருவரும் இன்னும் எதையும் மனம் விட்டு பேசிக்கொள்ளவில்லை. ஒருவர் மனதை மற்றொருவருக்கு அவர்கள் வார்த்தைகளில் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் இருவரிடையே ஒரு நெருக்கம் உரிமை அவர்கள் அறியாமையை வர இருவரின் மனதில் இருந்த காதலை காரணமாக்கியது. எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆறு விஹானை ஒருமையில் அழைப்பதும் டா போட்டு பேசுவதும் இயல்பாக நிகழ அதை விஹானுமே ஏற்றது ஒருபுறம் என்றால் அவனின் டி என்ற விழிப்பும் அதை ஆறு ஏற்றதும் அப்படியே நடந்தது. ஆருவின் கண்களில் காதலை கண்டபடியே அவள் இதழில் புதைந்தவன் எவ்வளவு நேரம் அப்படியே மூழ்கியிருந்தானோ அது இருவருக்குமே தெரியாது. அவர்களின் மௌன நிலையை கலைப்பது போல விஹானின் போன் ஒலிக்க மனமே இல்லாமல் ஆருவிடமிருந்து விலகியவன் அதை எடுத்து யாரென்று பார்க்காமல் கூட அணைத்து பக்கத்தில் போட்டுவிட்டு மீண்டும் ஆருவை நெருங்க போன் மீண்டும் ஒலித்து தன் இருப்பை உணர்த்த அது ஒரு சலிப்போது எடுத்து அணைக்க முயல அதில் ஒளிர்ந்த பெயரை கண்டு சற்றென்று எழுந்து எஸ் டாட் என்றான். அந்த பக்கம் அவர் கிளம்ப நேரமாவதை பற்றி சொல்ல வரேன் என போனை கட் செய்தவன் மனமோ தாழ முடியாத வேதனையில் துவண்டது. கையில் கிடைத்த புதலை யாரோ தட்டி பறித்தது போல இருந்தது. கைகளால் தலையை அழுத்த கோதி கொண்டு கண்களில் பிரிவு துயரை தேக்கி அவனை திரும்பி பார்க்க ஆர்வம் கலங்கிய கண்களோடு விஹானையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று இழுத்து அவளை அணைத்து கொண்டவன் ஆருவின் உச்சியில் இதழ் பதித்து எனக்கும் அப்படித்தாண்டா இருக்கு என்றான் தூக்கம் நிறைந்த குரலில். மெல்ல விஹானின் மார்பில் இருந்து விழி உயர்த்து அவனை பார்த்தவள் அப்போ என ஏதோ சொல்ல துவங்கவும் தன் ஒற்றை விரலை கொண்டு ஆருவின் இதழை மூடியவன் எதுவும் சொல்லாத பேபி, நீ முதலாக என்கிட்ட விரும்பி கேட்டதை என்னால் நிறைவேற்ற முடியாம செஞ்சிடாதே என கண்களில் கெஞ்சலோடு கேட்டான். அதில் விஹானின் மனதும் அவனின் தற்போதைய நிலையும் புரிய அமைதியாக எதுவும் பேசாமல் அவன் மார்பில் அழுத்தமாக புதைந்து கொண்டாள். இருவருக்குமே இந்த நிலை இப்படியே நீடிக்காதா என்றே தோன்றியது. விலகவோ எழுந்து செல்லவோ மனமின்றி இறுக அணைத்து கொண்டு இருந்தவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அதுவும் முடியாமல் செல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்து எழுந்து செல்ல அறையிலிருந்து வெளியே செல்ல கதவை திறக்க முயன்ற விஹானின் சட்டை காலரை பற்றி இழுத்து தன் உயரத்திற்கு அவனை குனிய வைத்த ஆரு அவனின் இதழில் தன் முத்திரையை அழுத்தமாக பதித்தாள். அதில் கிறங்கி போனவன் என்னடி இது என்றான். கரகரப்பான குரலில் டண்டண்டாக ஏக்கம் வலிய இப்போது போய் இப்படி செய்கிறாளே என கிளம்ப வேண்டி இருப்பதை நினைத்து ஏன் உனக்கு இது என்னன்னு தெரியாதா, தெரியாம தான் அன்னைக்கு மாடியில் வச்சு கொடுத்தியா என உதட்டை வளைத்து நெளித்து கொழும்பாக கேட்டவளை கண்டு மயங்கியவன் அவளை இழுத்து இடுப்பை வளைத்து தன் உயரத்திற்கு தூக்கி நொடியும் தாமதிக்காமல் அவள் இதழை சிறை செய்திருந்தான். அவன் கைகளில் இருந்தபடி ஒரு கையால் விஹானின் கழுத்தை வளைத்து தன்னை நோக்கி இழுத்தவளின் மற்றொரு கை அவனின் தலைமுடி அலை பாய்ந்தது. ஆருவின் இந்த இணக்கம் விஹானை பித்து கொள்ள செய்ய அவளை தூக்கியவரை நகர்ந்தவனை அவனின் மொபைல் ஒலி எழுப்பி நிறுத்தியது. அதில் அப்படியே நின்றவனின் கைகளில் இருந்தபடியே விஹானை பார்த்து ஆறு குறும்பாக சிரிக்கவும் என்னை பார்த்தா சிரிப்பா இருக்கா உனக்கு என போலியாக மிரட்டியவனை கண்டு பொங்கிய சிரிப்பை ஆறு அடக்கவும் அவளின் அந்த சிவந்த கன்னங்கள் வாவென்று விஹானைக்கு அழைப்பு விடுவதைப் போல இருக்க அதை அழுத்தமாக இதழ் பதித்தான். அப்போது மீண்டும் போன் ஒலிக்க உங்கள் மாமா தாண்டி எனக்கு வில்லனே என சலிப்போடு சொன்னவனின் முகத்தை ஒற்றை விரல் கொண்டு வருடியவள் அவரை ஏன் திட்டுறீங்க, அவருக்கு என்ன ஜோசியமா தெரியும், இத்தனை நாள் அவர் பையன் சும்மாவே இருந்தான்னு என வேண்டும் என்றே அந்த சும்மாவில் அப்படி ஒரு அழுத்தத்தை கூட்டி நக்கல் செய்தாள். அதில் கோபமும் சிரிப்பும் கலந்து வர என்னடி நக்காலா என முறைக்க முயன்று தோற்றவனை கண்டு ஆமா என்பது போல கண்களை சிமிட்டியவளை கைகளில் ஏந்தியபடியே இன்னும் இறுக்கி ஆருவின் காதருகே குனிந்து நான் சும்மாவே இருந்திருந்தா சஜு எப்படி வந்தான் என்றான் கிசுகிசுப்பாக. அதில் சிவந்த முகத்தை விஹானின் மார்பிலையே புதைத்து கொண்டு சீப்போ என்றாள் ஆரு. நேரமாவதை உணர்ந்து இதற்கு மேலும் தாமதிக்க முடியாது என்று புரிந்த ஆழ்ந்த ஒரு இதழொற்றலை பரிசாக அளித்துவிட்டு அதையே அவனும் பரிசாக எண்ணி ஏற்றுக்கொண்டு மனமே இல்லாமல் ஆறுவோடு கீழே இறங்கி வந்தான். அங்கு மொத்த குடும்பமும் தயாராக இவர்களுக்காக காத்து கொண்டிருக்க விஹானின் வலது முழங்கையை பற்றி கொண்டு அதில் தலை சாய்த்தபடி நடந்து வந்த ஆறுவையும் அவளுக்காக தன் வேக நடையை விட்டு மெதுவாக நடந்து வருவதை கண்டு அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அவர்களின்
இருவரின் மனநிலை புரிந்தது. திருமணத்திற்கு பிறகான முதல் பிரிவு, அதுவும் செல்வ மகன் பிறந்து இருக்கும் இந்த நேரத்தில் என்பதாலும் வேறு யாரும் செல்ல முடியாது என்பதால் விஹானே செல்ல வேண்டி இருந்தது. தன் அருகில் வந்து நின்ற மகனை சங்கடமாய் பார்த்த ஜெய், சாரி விஹு, லேட் ஆகுதேன்னு தான் என அவனை மீண்டும் மீண்டும் அழைத்ததற்கான காரணத்தை சொல்ல புரிந்தது என்பது போல தலையசைத்தான். அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பியவன் ஆருவின் கைகளை பற்றி கொண்டு செல்ல முடியாமல் தயங்க அவர்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு அனைவரும் வெளியே சென்றனர். ஆருவின் கண்களில் விமான நிலையத்திற்கு நானும் வரவா என்ற ஆர்வமும் எதிர்பார்ப்பும் தெரிய, நோடா, வேண்டாம், அங்கே நீ கண் கலங்கினா என்னால் கிளம்ப முடியாது பேபி எனவும் அழகியோடு அவன் மார்பில் சார்ந்து கொண்டாள். ஒரு வழியாக ஆருவை சமாதானம் செய்து நெற்றியில் இதழ் பதித்து விட்டு கிளம்பி சென்றவனை வாசல் வரை சென்று வழியனுப்பி விட்டு திரும்பியவளால் அழுகையை அடக்கவே முடியவில்லை. மற்றவர்கள் முன் அதை காட்டிக்கொள்ள விரும்பாமல் அறைக்குள் குழந்தையை தூக்கி கொண்டு நுழைந்து கொண்டவளை அவளின் மனம் அறிந்து யாரும் தொந்தரவு செய்யவில்லை. இத்தனை நாள் அருகில் இருந்தபோது எல்லாம் புரியாத அவன் மனது இன்று புரிந்த பிறகு இந்த பிரிவு ஆருவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவளுக்குமே தெரியும் தான் இது ஒரு 10 நாள் சிறு பிரிவுதான் என்று. ஆனால் அவள் கவலையெல்லாம் இத்தனை நாள் அவன் மனதை புரிந்து கொள்ளாமல் போனோமே என்பதுதான். இதை பற்றி யோசிக்கையிலேயே விஹான் மனதை அறிந்து கொண்டதை மனம் நினைத்து பார்த்தது. குழந்தைக்கு பெயர் வைக்கும் வைபவம் நடந்து முடிந்த பிறகு வந்திருந்த உறவினர்கள் எல்லாம் கிளம்பி விட வீட்டினர் மட்டுமே இருந்தனர். பெரியவர்கள் எல்லாம் ஒரு பக்கமும் ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கமுமாக அமர்ந்திருக்க பெண்கள் எல்லாம் தங்களின் குழந்தைகளோடு ஒரு அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். சஜுவை விஹான் வைத்து கொண்டிருந்ததால் ஆறு பூர்ணியின் பெண்ணை தூங்க செய்து கொண்டிருக்க பசியால் அழும் மகனை தூக்கி கொண்டு வந்து ஆருவிடம் கொடுத்துவிட்டு சென்ற விஹானின் முகவாட்டத்தை கண்ட பூஷி, பையனை விட்டு ஊருக்கு போகிறத நினைச்சா வருத்தமா இருக்கானா என்றாள். அதற்கு ஒரு சிறு கீற்றளவு புன்னகையை மட்டுமே தந்து தலையசைத்தவன் அங்கிருந்து வெளியேற, பூர்ணியோ, இது அது இல்ல பூஷி, காதல் மனைவியை பிரிய வேண்டி வந்ததால் வரும் பசலை நோய். தலைவனை பிரிந்த தலைவிக்கு மட்டும் தான் வரவேண்டுமா என்ன? எங்க அண்ணனுக்கும் வரும் என கிண்டல் செய்ய இவர்களின் பேச்சில் கலந்து கொள்ளாமல் குழந்தையின் பசியை ஆற்றி கொண்டிருந்தவள் இது ஒன்றுதான் குறைச்சல் என தனக்குள்ளே நொந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்போது பூஷி, நிஜமாவே பூர்ணி, அண்ணாக்குள்ள இப்படி ஒரு காதல் மன்னனை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. வாவ், நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்த விகு வேற, நம்ம ஆறு அவர் லைஃப்ல என்ட்ரி ஆன பிறகு இருக்க விகு வேற இல்லை என ஆர்வத்தோடு சொல்லவும், அத்தனையும் மற்றவர்களுக்கான நடிப்பு தானே என நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தவளின் நினைப்பை மாற்றும் வகையில் அமர்ந்தது விஹானையும் அவன் மனதையும் எப்போதும் சரியாக புரிந்து கொள்ளும் அவனின் அன்பு தங்கை பூர்ணியின் பேச்சு. முதல் நாள் ஆருவே இங்கு பூஷியின் திருமணத்திற்கு முதல் நாள் பார்த்ததிலிருந்து தன் அண்ணனிடம் தெரிந்த மாற்றங்களை கவனித்து கொண்டு வந்தவள் அவன் ஆருவிற்காக பார்த்து பார்த்து செய்தது எல்லாம் பட்டியலிட்டு சொல்ல சொல்ல இவர்களின் பேச்சை சுவாரஸ்யம் இன்றி கேட்டு கொண்டிருந்தவள் கூர்ந்து கவனிக்க தொடங்கினாள். ஒவ்வொரு வைபவத்திலையும் விஹான் ஆருவை சுற்றி சுற்றியே வந்ததையும் அவளின் அருகாமையே இருக்குமாறு பார்த்து கொண்டதையும் சொல்லி சிரிக்க, இவ்வளவு எல்லாம் கவனித்து இருக்காத பூஜியோ, ஹே, நீ வர்றதுக்கு முன்னே இருந்தே நான் இங்கே தான் இருக்கேன், எப்படிடி என் கண்ணில் படாததெல்லாம் நீ பார்த்திருக்க என்னை ஆச்சரியப்பட, என்னை பிக்கப் செஞ்சுட்டு வரும்போது மேடம் பற்றி தான் பேச்சு. ஆனால் எனக்கு சந்தேகம் வந்தது இங்கே நான் வந்த பிறகு. அருவி வந்தப்போ மாமா பையன்னு சொன்னதுக்கு சார் கொடுத்தாரே ஒரு ரியாக்ஷன், அதை வச்சுதான் என சிரித்தபடியே, அது காதல் வயப்பட்டவர்களுக்கு மட்டுமே புரியும் என சிறு வெட்கத்தோடு சொல்ல, பூஜி அவளை கிண்டல் செய்ய தொடங்கினாள். பிறகு ஆருவிற்கு ஒவ்வொன்றாக வாங்கி கொடுத்தது. இருவருக்கும் ஒரே நிறத்தில் உடை தேர்ந்தெடுத்தது. அதற்கு அந்த டிசைனர் மற்றவர் அறியாமல் விஹானிடம் சம்மதம் பெற்றது என்று சொல்லிக்கொண்டே செல்ல, இப்படி ஒன்று இருக்கவே இருக்காது என்று நினைத்து கண்முன் இதுவரை போட்டிருந்த திரையை விலக்கி ஆறு நடந்தவைகளையெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்க பூர்ணி சொன்னவைகளுக்கும் பல மடங்கு மேலாக விஹானின் மனது புரிந்தது. அடிக்கடி பாட்டியை பார்க்க வீட்டிற்கு வந்ததில் தொடங்கி அனைத்திலும் தான் இருக்கும் இடத்திலேயே தன்னை சுற்றியே தன் இருப்பை உணர்த்தி கொண்டு இருந்தவனின் மனதை புரிந்து கொள்ளாமல் போனது தெளிவாகியது. அப்போதே பூர்ணி இவற்றையெல்லாம் மேலாக அந்த விஷயத்தை சொல்ல, அதுவரையும் கூட ஒரு இடத்தில் ஏதோ ஒரு நிரலோடு யோசித்து கொண்டிருந்தவள், அண்ணா டாட் கிட்ட என் மேரேஜ் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாரா? நான் மார்னிங்கில் இருந்து பயத்தோட வெயிட் செஞ்சுட்டு இருந்தேனா? அப்போ அண்ணா டாட் ரூமுக்குள்ளே போகிறதை பார்த்து நானும் டாட் கிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கலாம்னு வந்தேனா என்று தொடங்கி விஹான் ஜெயிடம் பேசியது அத்தனையும் சொல்ல இன்பமாக அதிர்ந்தாள் ஆரு.
எந்த திருமணம் மற்றவர்களுக்காக நடந்தது என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கை ஏன் எல்லோரையும் போல இயல்பாக இல்லை என்று வருந்தி கொண்டிருந்தாளோ அது அப்படி இல்லை என்றும் விஹான் தன்னை தனக்காகவே மணந்திருக்கிறான் என்பது தெரிய வர இத்தனை நாள் மனதை அழுதி கொண்டிருந்த பாரம் நீங்கியது போல இருந்தது. மீண்டும் அவர்களின் பேச்சில் கவனத்தை வைக்க, ஆமாம், என் மேரேஜ் ஆல்பம் எல்லாம் அண்ணாவோட ரொமான்ஸ் லுக்கு தான். திபு கூட என்னை கிண்டல் செய்வார். என் மேரேஜில் நான் கூட உன்னை இவ்வளவு சைட் அடிக்கலை, என் மச்சான் பூழ்ந்து விளையாடுறாருன்னு என பூஷி சொல்ல உடனே இருவரும் பூஷியின் திருமண புகைப்படங்களை எடுத்து பார்க்க தொடங்கினர். ஆர்வம் அதை மனதில் எழுந்த ஒரு ஆவலோடு பார்க்கவும் அதில் அத்தனையிலும் விஹானின் பார்வைகள் தன்னையே வட்டமிடுவது தெரிந்தது. அட திருடா, உள்ளுக்குள்ளே இவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு ஏண்டா இப்படி நடிச்ச என மனதில் அவனிடம் கேள்வி கேட்டு கொண்டிருந்தவளை கண்ட பூர்ணி, குழந்தைதான் தூங்கிட்டான் இல்லை, இன்னும் இங்கே என்ன செய்கிற? ஓடு ஓடு போய் எங்கள் அண்ணாக்கு திரும்பி வர தாங்கிறது போல் ஏதாவது ஸ்ட்ராங்காக ட்ரீட்மெண்ட் கொடு என கண்கள் சிமிட்டலோடு சொல்லவும் எல்லோரோடவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க என்றாள் நாணத்தில் சிவந்த முகத்தை மறைக்க முயன்றவாறே. அதற்கு பூஜி, அதையெல்லாம் குட்டி பையனை உன்கிட்ட கொடுத்த உடனே எங்கள் அண்ணா ரூமுக்கு போயாச்சு, நீ தான் லேட் என கிண்டல் செய்தாள். சீக்கிரம் ஓடு, அப்புறம் நேரமாகிடும் என இருவரும் கோரஸாக சொல்ல குழந்தையை தூக்க முயன்றவளை தடுத்தவர்கள் அவனை மட்டும் அனுப்பி வைக்க, இத்தனை நாள் எதை காணல் நீர் என்று ஏங்கி கொண்டிருந்தாலோ அது காணல் நீர் அல்ல, தனக்கான வற்றாத ஜீவநதி என்று புரிந்து அவனுக்காக ஓடி வந்தாள். அனைத்தையும் யோசித்து கொண்டு அமர்ந்திருந்தவளை விஹான் போனில் அழைக்க அதை ஏற்று பேசவும் ஏர்போர்ட் வந்து சேர்ந்து விட்டதை தெரிவித்தவன் விமானத்தில் ஏறும் வரை யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஆர்வோடு கொஞ்சிக் கொண்டிருந்தான். அதேபோல அங்கு போய் இறங்கிய பிறகும் தன் அத்தனை வேலைகளுக்கும் நடுவிலும் ஆருவோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். விஹானும் எப்படியோ அன்று ஆறு சொன்னதை மீண்டும் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள முயல ஆருவோ வாயை திறந்தால் இல்லை. ஏண்டி இப்படி படுத்துற? உன் மனசை நான் தெரிஞ்சிக்க கூடாதா என ஒரு முறை மனமருந்தியவனைக் கண்டு அப்போதே சொல்ல நினைத்தாலும் அவன் முகம் பார்த்து நேரில் சொல்ல ஆசைப்பட்டவள் சொல்லாமலேயே தவிர்த்தாள். சரி, இதையாவது சொல்லு. என் மனசு எப்படி புரிஞ்சது? இவ்வளவு நாளாக எரியாத அந்த பல்ப் இப்போ மட்டும் எப்படி எரிஞ்சது என கிண்டல் செய்ய தன்னை டியூப்லைட் என்று கிண்டல் செய்கிறான் என கோபம் வந்த அதே நேரம் நாமும் அப்படித்தானே இருந்திருக்கிறோம். எதிரில் நடப்பவைகள் எதையுமே மனதில் பதிய வைத்து பொருத்தி பார்க்காமல் இவை எதுவும் உண்மை இல்லை என்று நினைத்து கொண்டு என்ற எண்ணம் எழுந்தது. அப்படித்தான் இருக்கும் என்றுதான் நினைக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் அதன் பிறகு அதில் எதுவும் மாற்றம் வந்திருக்கலாம் என்று ஏன் தோன்றாமல் போனது? அப்படி ஏன் ஒரு முறை கூட சிந்தித்து பார்க்கவில்லை என்ற கேள்வி எழுந்தது. அதற்குமே விஹான் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு ஆட்களிடம் பேசிய வார்த்தைகளே காரணமாக இருந்தது. எனினும் இனிமேல் அவற்றையெல்லாம் யோசித்து என்ன பயன்? சென்ற காலம் என்பது எப்போதும் திரும்ப வரப்போவதில்லை. ஆனால் இனிவரும் காலம் நம் கைகளில் தான் இருக்கிறது. அதை எப்படி வாழ்வது என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். பூரணியின் மூலம் அறிந்து கொண்டதை பற்றி சொல்ல சில நிமிடங்கள் அந்த பக்கம் எந்த சத்தமும் இல்லை. பிறகு ஓ என விஹான் இழுக்கவும் என்னவென்று கேட்டவளுக்கு எப்போதும் போல இப்போதும் தன் தங்கை எப்படி தன்னை புரிந்து கொண்டு இருக்கிறாள் என விஹான் விளக்கமளித்தான். 2 நாட்கள் இப்படியே சென்றது. விஹான் அங்கு சென்ற வேலையை செய்து முடித்து மீதமுள்ள நேரமெல்லாம் ஆருவோடு கொஞ்சிக் கொண்டு இருந்தான். அவனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆருவின் மேல் தனக்குள்ள காதலும் அவன் மனதில் தன்னை தேடி தவித்த ஏக்கமும் ஒரு காதலனாக கணவனாக அவனின் ஆசைகளும் எதிர்பார்ப்பும் தெரிந்தது. ஆருவை மீண்டும் நேரில் சந்திக்கும் நாளுக்காக ஏங்கி தவித்து அவன் உதிக்கும் வார்த்தைகள் இங்கு அவளை சிவக்க வைக்கும். இப்படியே ஒவ்வொரு நாளையும் ஏக்கத்தோடு இருவரும் கழித்து கொண்டிருக்க 4ஆம் நாள் சொல்லாமல் கொள்ளாமல் விஹான் ஆருவின் முன் வந்து நின்றான். எதிர்பாராமல் அவனை கண்ட அதிர்ச்சியில் திகைத்து பிறகு அவனை கண்ட மகிழ்ச்சியில் தாவி குதித்து அவனை அணைத்து கொண்டாள். 10 நாட்கள் வேலை இருக்கிறது என்று தெரிந்திருந்தவள் இது எப்படி என்று விழி விரித்து கேட்க, ஒரு பூனைக்குட்டி தேவதையை மாறி என் மேலே அவ்வளவு லவ்வோட எனக்காக காத்திருக்கும் போது ஓடி வரலன்னா எப்படி என புருவத்தை உயர்த்தியவனை முறைக்க முயன்று தோற்றவள் அவன் கைகளில் அடைக்கலமானாள். முதலில் அவளை சீண்டி வம்பிழுத்தாலும் ஆருவிற்காகவே முக்கிய வேலைகளையும் தான் இருந்து முடித்து கையெழுத்திட வேண்டிய வேலைகளையும் மட்டும் முடித்து கொண்டு ஜெய்யை வரவழைத்து மற்ற வேலைகளை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு பறந்து வந்த கதையை கூறியவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தவளுக்கு இப்போது வரை ஜெய் கிளம்பி சென்றது தெரியாது. அதுவும் விஹானின் திட்டமே. ஜெய் அங்கு வருவது தெரிந்தால் எங்கே தான் கிளம்பி வருவதை கண்டுபிடித்து விடுவாளோ என்று நினைத்து அவளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க நினைத்தே இப்படி செய்திருந்தான்.
அன்று முழுவதும் ஆருவையும் குழந்தையையும் கொஞ்சமும் விலகாமல் உடன் இருந்தவன் அவ்வப்போது ஜெயிக்கு அழைத்து அங்கு நடப்பவற்றை கேட்டு தெரிந்து கொண்டான். இரவு குழந்தை உறங்கிய பிறகு படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு தன்மேல் ஆருவை சாய்த்து கொண்டு முதல் முறையாக தன் மனதை அதிலிருக்கும் காதலை இருவரும் சுய நினைவில் இருக்கும்போது ஆருவிடம் பகிர்ந்து கொண்டான். பூரணியின் மூலமாக தெரிந்து கொண்ட விஹானின் காதலிலே மலைத்து போய் இருந்தவள் இப்போது அதற்கும் 2 வருடங்களுக்கு முன்பே அவன் தன்னை கண்டு விரும்ப தொடங்கியிருப்பதை கேட்டு திக்குமுக்காடி போனாள். ஒவ்வொரு நிகழ்வாக அவன் விளக்க எப்படி உணர்கிறோம் என்றே விவரிக்க முடியாத கொஞ்சமும் இதை எதிர்பாராததால் ஏற்பட்ட ஒரு உணர்வில் தத்தளித்து கொண்டிருந்தாள். அவனின் காதலை பற்றி விளக்கியவன் எல்லாருடைய மனசையும் அதில் இருக்கும் காதலையும் புரிஞ்சு அவங்க நல்லா இருக்க ஸ்டெப் எடுக்கிற உனக்கு ஏண்டி என் மனசு அதில் இருக்கிற காதலும் புரியலை என ஏக்கம் இலையோடு குரலில் கேட்க விஹான் எதை பற்றி கேட்கிறான் என்பதும் அவன் மன வருத்தமும் நன்கு புரிந்தது. இல்லை, இப்படி ஒரு ஆங்கிளில் நான் யோசிக்க கூட இல்லை. உங்களுக்கு எங்களை எல்லாம் பிடிக்காது என்று தெரிஞ்சதிலிருந்து அப்படி மட்டுமே பார்த்தேன் என தொடங்கி அதற்கான காரணங்களை எல்லாம் சொல்ல சிறு வயதில் இருந்த மனநிலையும் இப்போது தவறாக அத்தைகள் போதித்தது எல்லாம் சொல்லி அதன் பிறகு அவர்களை பற்றி தெரிந்து கொண்ட பின் ஏற்பட்ட மாற்றங்களையும் இவர்களையும் அவர்களின் அன்பையும் புரிந்து கொண்டதையும் விலக்கி அவள் கேட்க நேர்ந்தது. விஹான் அத்தைகளையும் அவர்களின் பெண்ணையும் திசை திருப்புவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று புரிய வைத்தான். விஹான் சொல்ல அனைத்தும் தெளிவாக விளங்கியது. அதன் பிறகு அப்படியே ஆருவை அணைத்து கொண்டு விஹான் உறங்கிவிட அடுத்து தன்னை பற்றியும் தன் மனதை பற்றியும் கேட்பான் என எதிர்பார்த்திருந்தவள் அப்படி விஹான் கேட்காததினால் எழுந்த ஏமாற்றமும் அதோடு கடந்த 4 நாட்களாக போனில் அவன் ஒருவித எதிர்பார்ப்போடு பேசி சிவக்க வைத்ததையும் இன்று இப்படி உறங்குவதையும் கண்டு ஒருவித குழப்பத்தில் ஆழ்ந்தாள். விஹானின் கைக்குள் அடங்கியிருந்தாலும் உறக்கம் வராமல் தவித்தவளுக்கு அவன் சற்று முன் சொன்ன மற்றவர்கள் காதலை புரிந்து கொண்டது என்பது நினைவுக்கு வர அன்றைய நினைவுகளில் மூழ்கினாள். பூஷியின் வளைகாப்பின் போதுதான் முதலில் நந்துவின் கண்களில் ஒரு தேடலையும் தவிப்பையும் கண்டு கொண்டாள். முதலில் அதற்கான அர்த்தம் புரியாத போது பிறகு அந்த தேடல் யாரை நோக்கி செல்கிறது என்று அறிந்தவள் நம்ப முடியாமல் இன்பமாக அதிர்ந்தாள். அது நந்துவின் மனதில் ஆதி இருப்பதை உறுதி செய்ய அவசரப்படாமல் இது நிஜம்தானா என்று அவனையே அவனுக்கு தெரியாமல் கண்காணித்ததில் நந்துவின் விருப்பம் தெளிவாகியது. ஆனால் ஆதி எப்போதும் போலதான் இருந்தாள். அதிலிருந்து இன்னும் நந்து தன் மனதை அவளிடத்தில் திறக்கவில்லை என்பது தெளிவாகியது. அதன் பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதுவே தொடர திருவிழாவிற்கு சென்ற இடத்தில் தன் சோகத்தையும் மீறி தனிமையாக அமர்ந்து கொண்டு தூரத்தில் மற்றவர்களோடு வாயெடுத்து கொண்டிருந்த ஆதியை ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தவனிடம் சென்று இன்னும் எத்தனை நாளைக்கு அத்தான் இப்படி கண்களால் மட்டுமே காதல் செல்லும் ஐடியா என கேட்க இதை கொஞ்சமும் எதிர்பாராத நந்து அதிர்ந்து அது அப்படி இல்லை என தடுமாற எனக்கு தெரியும் அத்தான் என்று சிரித்தவளை கண்டு வெட்கத்தில் ஆருவை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தலையே திருப்பி கொள்ள அடடா எங்கள் அத்தான் அழகுன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு அழகுன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது என கிண்டல் செய்தவள் எப்போ உன் மனசே சொல்ல போறத்தான் என்றாள். இப்போ இல்லடா, அவ படிக்கட்டும், படிப்பு முடியவும் சொல்லிக்கலாம் என தெளிவாக பேசியவனை கண்டு தலையசைப்போடு நகர்ந்தாள். இவற்றையெல்லாம் பக்கத்து அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த விகான் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஆருவின் வளைகாப்பு சமயத்தில் ஆதிக்கு ஒரு நல்ல வரன் வர அதை பற்றி வீட்டில் பேசி கொண்டு இருந்தனர். இன்னும் 1 வருட படிப்பு இருக்க நல்ல வரன் என்பதால் அதை தவறவிட வேண்டாம் என்று முடிவெடுத்தவர்கள் இப்போது நிச்சயம் மட்டும் செய்து கொண்டு பிறகு படிப்பு முடிந்ததும் திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று பேசி கொண்டிருக்க நந்துவை தேடி சென்றவள் இது குறித்து பேச அவளுக்கு ஓகேனா நாம என்ன செய்ய முடியும் என்றான். அதெல்லாம் அப்புறம், முதலில் நீ போய் உன் மனசுல இருக்கிறதை சொல்லு என்று ஆறு வற்புறுத்த வளைகாப்பில் பிஸியாக இருந்த ஆதியை தனியே அழைத்து சென்று நந்து தன் மனதை சொல்ல அவள் அப்படியே அதிர்ந்து நின்று விட்டாள். பிறகு எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லத்தாம் என தயக்கத்தோடு சொன்னவளை பார்த்தவன் ஓ அப்ப சரி, அன்னைக்கு 6 மேரேஜில் உனக்கு தான் புது அத்தான் வந்தாச்சே, இனி நந்து அத்தான் எனக்கு மட்டும்தான்னு சொன்னியா, அதான் உனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குமோன்னு நினச்சேன் என்றவன் அப்போது அம்மா பார்த்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிடுறேன் என தடவியபடி சொன்னவனின் சட்டையை எக்கி பிடித்தவள் சொல்லுவ எவ வந்துடுவான்னு பார்க்கிறேன் என முறைத்து கொண்டு கூற பொங்கி வந்த சிரிப்பை வாய்க்குள்ளே மறைத்து கொண்டு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு நீதானே சொன்ன என்றான். அது நீ திடீரென்று கேட்டதால் என்ன சொல்கிறதுனே தெரியலை, நீ தான் என்னை பேசி சம்மதிக்க வைக்கணும், அதை விட்டு அப்பா தொல்லை விட்டதுன்னு எஸ்கேப் ஆக பார்க்குறியா, அது முடியாது தம்பி, இந்த ஜென்மத்தில் உனக்கு நான் தான் என மிரட்டலோடு அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள நந்துவும் சந்தோஷத்தோடு அவளை அணைத்து கொண்டான். சிறு வயதிலிருந்தே அவளை பார்ப்பவனுக்கு தெரியாதா ஆதியின் மனதை அறிவது எப்படி என்று.
அந்த திட்டத்தை செயல்படுத்தி பார்க்க முடிவு சுபம். இவற்றை அறிந்து ஆறு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டாள். அவளுக்கு மிகவும் பிடித்த 2 பேர் வாழ்க்கையில் இணைவது அவ்வளவு சந்தோஷத்தை தந்தது. விஹான் ஆறு இருவருக்கும் இடையே நாளுக்கு நாள் நெருக்கமும் காதலும் அதிகரித்து கொண்டே சென்றது. தினமும் கொஞ்சிக் கொண்டும் ஒவ்வொரு செய்கையிலும் தன் காதலை உணர்த்தி கொண்டும் இருப்பவன் ஒரு கட்டத்திற்கு மேல் செல்லவில்லை. அன்று ஊருக்கு கிளம்புவதற்கு முன் அவனிடம் இருந்த ஆர்வமும் பிறகு ஃபோனில் தன்னிடம் பேசிய வார்த்தைகளும் நினைவு வர, தெரியாமல் தான் ஏதாவது தவறு செய்துவிட்டோமோ, தன்மேல் என்ன கோபம் என்று புரியாமல் ஆறு குழம்பி போனாள். இப்படியே 1 வாரம் செல்ல, இரவு உறங்குவதற்கு முன் ஆறுவின் இதழில் புதிய முனைந்தவனை கண்களில் தவிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். அதில் தன் செயலை நிறுத்தி என்னவென்று கேட்டவனை எந்த பதிலும் சொல்லாமல் பார்த்தவள் கண்களில் நீர் துளிர்க்க அதை மறைக்க தன் முகத்தை திருப்பிக் கொள்ள, முகவாயை பற்றி தன்னை நோக்கி திருப்பியவன் அவள் கண்களில் உள்ள கேள்வியை படிக்கவும், என் மேல கோபமா என ஆறு அழுகை குரலில் கேட்டிருந்தாள். அதற்குள் ஆறுவின் கண்களை படித்தவன் அவளின் கேள்விக்கான அர்த்தம் புரிய மெல்ல அவளின் காதருகில் குனிந்து, இப்போதான் பாப்பா பிறந்திருக்குடா, உன் உடம்பு தாங்காதுடா என கிசுகிசுக்க, அதுவரை என்னவோ ஏதோ என்று பயந்து கொண்டிருந்தவள் விஹான் தனக்காக தன் நலனுக்காக பார்த்து தன் ஆசைகளை எதிர்பார்ப்புகளை கூட தள்ளி வைக்கிறான் என்று புரிய காதலோடு அவனை இறுக்கிக் கொண்டாள். குழந்தை பிறந்து இன்னும் 1 மாதம் கூட முடியாத நிலையில் அவளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று தனக்குத்தானே 3 மாத கெடு விதித்திருந்தான். 3 மாதம் என்பது 6 மாதமாக நீள தன் மனைவி மற்றும் மகனோடு 2வது ஹனிமூன் கிளம்பிய விஹானிடம் மைதிலி குழந்தையை விட்டுவிட்டு செல்ல சொல்லி கேட்க, அதை மறுத்து தன்னுடனே அழைத்து சென்றான். எங்கே செல்கிறோம் என்று தெரியாமலே ஆறு விஹானோடு செல்ல, அவன் அழைத்து சென்றதோ அதே படகு வீடு. அதை கண்டு இன்பம் அதிர்ச்சியோடு நின்றிருந்தவள் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டு உள்ளே விஹான் செல்ல, சுற்றுப்புற அழகை ரசித்து கொண்டு திரும்பியவளின் பார்வையில் அங்கிருந்த பெயர் பலகை கண்ணில் பட்டது. ஆறு போர்ட் ஹவுஸ் என்ற பெயரை கண்டு அப்படியே உயர்ந்து நின்றிருந்தாள். அப்போது விஹான் அருகில் வரவும், அவனை என்ன இதெல்லாம் என்பது போல பார்க்க, உனக்கு இந்த பிளேஸ் எவ்வளவு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் பேபி, அண்டு எனக்கும் இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல் என்றபடியே அவளை பின்னிருந்து அணைத்து கொண்டவன் அவளோடு யாருமற்ற தனிமையில் கழித்த நிமிடங்களை நினைவு கூற அதில் நெகிழ்ந்து அவன் கரங்களில் கரைந்தாள். இதற்கு மேலும் தாமதிக்காமல் அவளை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு உள்ளே சென்றவன் இத்தனை வருட காதலை, ஆசையை, காத்திருப்பை அவளுக்கு புரிய வைத்தான். ஆறுவை குழந்தையை கவனிக்க மட்டுமே அனுமதித்தவன் அதற்கு பிறகு நொடியும் அவளை விலகவில்லை. அடுத்த நாள் மாலை குழந்தையை தூங்க வைத்துவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்தவள் அங்கிருந்தே சமையலறையில் இருந்த விஹானை புன்னகையோடு பார்த்திருந்தாள். அவனுக்கு உதவி செய்ய முயன்றவளை தடுத்து, என்னையும் குழந்தையையும் மட்டும் நீ கவனி, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கண் சிமிட்டினான். அந்த நினைவுகளோடே முகத்தில் புன்னகை தவள அமர்ந்திருந்தவளின் அருகில் வந்து கீழே அமர்ந்தவனை கண்டு பதறி ஆறு எழ முயல அவளை தடுத்து அமர வைத்தவன் அவள் மடியில் முகம் புதைத்தான். அவனின் இந்த செயலில் ஆறுவிற்கு இருந்த தாய்மையுணர்வு மேல் எழ மெல்ல விஹானின் தலையை கோதத் தொடங்கினாள். ஏதோ ஒரு தவிப்பு அவனிடம் தெரிய விஹானின் முகத்தை பற்றி நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தவள் என்னம்மா என்றாள். அதில் மேலும் ஆறுவே நெருங்கியவன், கல்யாணம் முடிஞ்சது, சஜுவும் பிறந்துட்டான்னு வேற வழி இல்லாமல் நீ என்ன என சொல்ல வந்ததை நிறுத்தி ஏத்துக்கலையே என்றான். குரலில் அத்தனை பரிதவிப்போடு விஹானின் மனம் புரிய, என்னை பார்த்தா அப்படியா தெரியுது என ஒற்றை கண்ணை மூடி குறும்பாக பார்த்தவள், அன்னைக்கு உன்னை தேடி வந்து கொடுத்தேனே அது கூட அப்படியா தெரிஞ்சது என்றாள். இல்லை என தயங்கியவன், ஆனால் நீ இதுவரை உன் மனசு திறந்து எதுவும் சொல்லலை அதான் என இழுக்க, நீ கேட்கவே இல்லையே என்றவள் தன் மனதை திறக்கத் தொடங்கினாள். உன்னை போல் எல்லாம் முதலிலேயே உன்னை பார்த்தவுடன் எல்லாம் இல்லை. அன்னைக்கு உங்கள் வீட்டில் வச்சு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அந்த ஹாய் என்ற கம்பீர குரல் தான் என்னை நிமிர செய்தது. உன்னை பார்த்த அந்த நிமிஷமே இங்கே வந்துட்ட என தன் இதயத்தை தொட்டு காட்டினாள். ஆனால் நீ போனில் பேசியதை பார்த்ததும் தான் எனக்கு உங்களை எல்லாம் பிடிக்காது என்பது நினைவு வர அதோடு உன்னை பார்ப்பதை தவிர்த்தேன். நீ இருக்கும் இடத்தில் இருந்தால் என்னையும் அறியாமல் என் கண்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்தது. அதனாலேயே உன் அருகாமையையும் தவிர்த்தேன் ஏனா முன்னே எங்களை கேவலமாக நினைக்கும் நீ இதை தெரிந்தால் எங்கே இன்னும் கேவலமாக பேசுவே என்றுதான் என தன் மனதை பற்றி சொன்னவளின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, அப்போ நீயும் என்னை
என தன்னை மேல் வார்த்தைகள் வராமல் விஹான் தடுமாற, என்றவள், நீ முதலிலேயே உன் மனசை திறந்து சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லை. நான் தான் நமக்கும் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அது இது எல்லாம் யோசித்து நீ எப்படி எடுத்துக்குவியோ என்ன பேசுவியோ என்றெல்லாம் யோசித்து தயங்கினேன். அப்படி என்ன ஈகோ உனக்கு என செல்லமாக விஹானின் தோளில் அடிக்க, எனக்கு உன்கிட்ட இருந்து ஈகோ இல்லடி, பயம் என்றவனை நம்ப முடியாமல் ஆறு பார்க்க, எங்க எனக்கு விருப்பமில்லைன்னு சொல்லிடுவியோன்னு பயந்தேன். அந்த வார்த்தையை கேட்கறத விட இருக்கு இல்லை என்ற முடிவே தெரியாத கனவு உலகத்தில் சொர்க்கத்தில் வாழ தயாராக இருந்தேன் என விளக்கமளித்தவனின் மனம் ஆறுவிற்கு நன்கு புரிந்தது. அப்போ ஏன் அன்னைக்கு நமக்குள்ள நடந்ததற்கு அப்படி அழுத்த என்றவனின் கேள்விக்கு ஆறுதான் என நினைத்து வருந்தினாள் என்பதை சொல்ல, விஹானுமே அவன் எதை நினைத்து பேசினான் என்று விளக்க, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லாம் பேசிக்கொண்டதில் இருவருக்கும் மற்றவர்களின் மனதும் அதிலிருந்த காதலும் தெளிவாக புரிந்தது. இத்தனை நாள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமலேயே அடுத்தவர் மனதில் இருக்கும் தன்னை தேடி தவித்து இருந்தது விளங்க, இனி எந்த தடங்களும் தடையும் இல்லாமல் தெரிந்தே தேடி தொலைந்து போனார்கள். இப்படியே திகட்ட திகட்ட தங்கள் தேனிலவை கொண்டாடி மகிழ்ந்தவர்கள் ஊர் திரும்பி 1 வருடம் சென்று இருந்தது. சொர்க்கமாக சென்றது வாழ்க்கை இருவருக்கும். ஆறுவின் விருப்பங்களை எல்லாம் அவள் வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் கண்களை பார்த்து நிறைவேற்றி கொண்டு இருந்தவன் அவள் வாயை திறந்து எத்தனையோ முறை கேட்டும் ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் சம்மதிக்கவே இல்லை. அது இன்னொரு குழந்தை வேண்டும் என்ற ஆறுவின் ஆசைதான். அன்று தன் மகன் பிறக்கும்போது ஆறுபட்ட வேதனைகளை கண்களால் கண்டவனுக்கு மீண்டும் ஒரு முறை அவளை அதை அனுபவிக்க அனுமதிக்க மனம் வரவில்லை. கொஞ்சி கெஞ்சி மிரட்டி என்று எவ்வளவோ முயன்றும் விஹானை சம்மதிக்க வைக்க ஆறுவால் முடியவே இல்லை. கடைசியாக தன் மகன் பிறக்கும் போது அனுபவிக்காத அத்தனை சந்தோஷத்தையும் விஹானின் அன்பால் அனுபவிக்க வேண்டும் என்று கூறி ஆறு அவளுக்காக சம்மதித்தான். அதன்படி அடுத்து வந்த நாட்களில் தாய்மை அடைந்தவளை தரையில் விடாமல் கைகளில் தாங்கி முதல் பிரசவத்தில் இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவித்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஒரு நல்ல நாளில் தந்தையின் விருப்பப்படி தாய்க்கு அதிக வேதனை தராமல் இந்த மண்ணில் அவதரித்த மகனை ஏந்தியதைப் போலவே கைகளில் ஏந்தினாள் விஹான். அப்படியே ஆறுவின் மறுபதிப்பாக பிறந்திருந்த மகளை கண்டு உருகி நின்றான் விஹான். எப்படி விஹானின் மறுபதிப்பாக இருக்கும் மகனை காணும் போதெல்லாம் ஆறு உருகிகளாலோ அதே போல தங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட காதலுக்கு சாட்சியாக குளிர் நிலவென பிறந்த செல்வ மகளுக்கு வெண்ணிலா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர்.